ரெண்டாக வகுத்துக் கொண்டது முதலாம். அதுதான் உங்களுக்கு பொது இலக்கணத்தில் அளவைகளால் நிறுவுதல் என்று முதல்ல அது குறிப்பிட்டார். சிறப்பிலக்கணத்தில் அது உண்மை அதிகாரம் என்று அதுக்கு பெயரிட்டார். சில நூல்கள் சகல நிலையில இருக்கிற ஆன்மாக்களை பற்றி எழுந்திருக்கிற நூல்கள் இருக்கின்றன. சுத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களை பற்றி பேசுகின்ற ஆகமங்களும் இருக்கின்றன. இந்த ரெண்டு ஆகமத்தையுமே சரிபார்த்து தான் இவர் என்ன சொல்றாரு, யுக்திக்கு செல்லக்கூடிய சாதனங்களை பற்றி சொல்லுகின்ற ஆகமங்களின் வழியிலே தான் பொது அதிகாரத்தை பற்றி பேசுகின்ற அந்த ஆகமங்களுக்கு பொருள் செய்ய வேண்டும். இதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றது. கௌக்கரம் முதலாகிய ஆகமங்கள் வேறு, அந்த ஆகமங்களிலே வெத்த நிலைதான் அதிகமாக உயர்த்தி சொல்லப்படுகிறது. உபநிடதங்களில் ஈசாவாசி உபநிடதம் போன்ற அந்த உபநிடதங்களை எடுத்துக்கொண்டோம்னால் அது முத்தி நிலையை பற்றி மட்டுமே பேசுகிறது. அதனால்தான் பின்னெழுந்த ஸ்வேதாஸ்வரம் முதலிய ஆகமங்கள் முத்தி நிலையை பற்றி பேசுவனாகையினாலே அங்கு என்ன பொருள் செய்கிறோமோ அந்த பொருளை கோக்கரம் முதலாகிய ஆகமங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வார். அதுதான் இங்கே எழுதிட்டார். ஞானவாத பொருள்களை எல்லாம் பொது உண்மை என இருவகை கொடுத்து ஆராய்ச்சி செய்து உறுதலையான் உணர்த்தல் வேண்டும். அதைத்தான் இந்த சிவஞான போதம் செய்கிறது. ஞானவாத பொருளை பொது உண்மை என்கின்ற இரண்டு வகையிலே உணர்த்துகின்ற ஒரு செயலை சிவஞான போதம் செய்கிறது. அதைத்தான் சொன்னார். அங்கனம் முரணுவன போல தோன்றுவன யாவை. ஒரு ஆகமத்துக்கும் இன்னொரு ஆகமத்துக்கும் கருத்து விளக்கத்திலே முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரிகிறது. அது என்ன மாதிரி முரண்பாடுகள்? சில முரண்பாடுகளை இங்கு காட்டுறார்கள். சுவாயம்பம் முதலியவற்றில் பதார்த்தம் 7 என்றனும், பௌக்கரம் மதங்கம் முதலியவற்றில் 6 என்றனும், வராட்சியை என்று ஒரு ஆகமம் தன்னுடைய பெயர், அந்த முதலியவற்றில் 5 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வஞானோத்தரம் முதலியவற்றில் 4 என்று சொல்லியிருக்கிறார்கள். ரௌரவம் மிருகேந்திரம் முதலிய ஆகமங்களிலே 3 என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரௌர ஆகமத்தை விட்டுத்தான் அந்த பதிவச்சு பார்க்க வேண்டிய 3 பொருள் தான். சில இடங்கள்ல இல்லை. ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை 2 6 ஆதியில் என்று திருவள்ளுவர் பயனில் சொல்லுவார். அப்போ ஒரே கருத்து அது பதிபதிபாசம் என்ற முப்பொருள் என்று சொல்லுகிறோம். அதுபோல ஆணவம் கர்மம் மாயை என்று 3 மரம் என்று சொல்லுவோம். ஆனால் இன்னும் நுழைஞ்சு பார்க்கிற பொழுது சிலவற்றில் 5 மரம் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் 4 மரம் என்று சொல்லுகிறார்கள். கருத்து வேறுபாட்டினால நமக்கு ஒன்றும் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை. அதனால்தான் அதை சொல்றார்கள். இந்த மாதிரி ஆகமங்களிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லும். யுக்தியிலே ஆணவம் உண்டா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு உண்மை விளக்கம் ஒரு விதமாக சொல்றார். சிவஞானி சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார் வேறு விதமாக சொல்றார். இந்த வேறுபாடுகளில் எது முத்தியை பற்றி பேசுகிறதோ அந்த ஆகமங்களிலே என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அதற்கு மாறுபடாமல் ரத்தத்தை பற்றி சொல்லுகின்ற மற்ற ஆகமங்களுக்கு பொருள் செய்யுங்கள். அதுதான் இங்கே சொல்ல வரார். அவையெல்லாம் 3 என்ற நூல் அடங்குதலில் இவ்வாறு 6, 7, 5, 4 என்றெல்லாம் இப்படி சொன்னாலும் கூட எல்லாம் பதி பசு பாசம் என்கின்ற 3 பொருளில் அடங்கி விடுகின்றபடியினாலே அந்த 3ஐ பற்றி நாம் ஆராய்ந்து தெரிந்து கொண்டாலே எல்லா ஆகமங்களினுடைய கருத்தும் நமக்கு கிடைத்துவிடும். அதான் சொல்றார். எல்லா ஆகமங்களுக்கும் முப்பொருள் என்றே துணிவு என்று காட்டுதல் போல்வன பொருள் உரிமை கூறுதல். அது அங்கனமாக சரி. அதை விட்டு அடுத்த விஷயத்துக்கு போகுன்றார். இப்போ ஆகமங்களில் இருக்கிற முரண்பாடுகளை நாம் எப்படி சரி செய்து கொள்வது என்பது இதுவரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆகமத்தில் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்காதீங்க. அந்த சந்தேகம் வரவே கூடாது. என்றால் எந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும்
உண்மை இலக்கணத்தை பதிபதிவாத பொருளுக்கு சொல்லுகின்ற ஆகமங்களுக்கு நாம் எப்படி பொருள் செய்கிறோமோ அதற்கு இடையூறு இல்லாமல் பொருளை செய்து கொள்ள வேண்டுமே தவிர பௌக்கரம் ரிகேந்திரம் முதலாகிய ஆகமங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் வரிந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். சரி, இந்த நூல் நந்தி பெருமான் பெறுதற்கு வரலாறு என்ன? சந்தான உறவர்களை சொல்லுகிற பொழுது நந்தியம் பெருமானைத்தான் முதல்ல எடுத்துக்கிறோம். திருநந்தி தேவர், சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதியார் என்றுதான் நாம் சொல்கிறோம். திருநந்தி தேவருக்கு எல்லாம் இறைவனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றை சொல்லுகிறார்கள். நந்தி பெருமான் பெறுதற்கு வரலாறு என்ன எனில் கூறும். மகாசங்கார கால முடிவின்கள் உலகங்களை மீளப்படைத்தற் பொருட்டு மகாசங்கார காலம் முடிந்த பிற்பாடு புனர் உற்பவம் சொல்ற புதிதாக உலகங்களை மீளவும் அந்தந்த இடத்துல அந்தந்த உயிர்கள் வாழும்படியாக ஏற்பாடு செய்யணும். அந்த நேரத்தில் பரமாத்மாவாகிய பரமசிவத்தினுடைய பராசக்தி குடிலையை நோக்குகிறார். அவரிடத்திலிருந்து குடிலை வெளிப்படுகிறது. வேதாகமங்கள் குடிலை நின்றும் நாத வடிவாக முதலில் வருகிறது. வேத ஆகமங்கள் அந்த குடிலை என்பது நான் சுத்தமாயி நீ இந்து என்று சொல்லலாம். உங்களிடத்தில் பின்னால் வரும் ஆகினால இந்த பரிபாஷைகள் அடிக்கடி நமக்கு பாடியத்தில் அங்கேயும் சொல்ல வேண்டியது. குடிலை என்பது அது ஒரு பரிக்கிரக சக்தி அப்படின்னு சொல்லுவார். பரிக்கிரகம் என்ன? பரின்னா செலவுன்னு அர்த்தம். ஓடிக்கொண்டிருக்கிற குதிரைக்கு பரின்னு பேர், செலவுன்னு அர்த்தம். போத கிரகம் என்றால் உள்ளடக்குதல், வேண்டும் போது வெளிவிடுவதாக உள்ளடக்கிக் கொள்ளப்பட்ட ஒரு சக்தி. இதுதான் பரிக்கிரக சக்தி அப்படின்னு சொல்லுது. பிரித்து சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அந்த பொருள் சரியாக போகுது. பறித்தல், செல்லுதல், செலவு எல்லாம் போய்விடுகின்ற ஒடுங்குகின்ற நிலை. அப்புறம் கிரகம், கிரகித்தல், வாங்கிக்கிறது, திரும்பவும் உண்டாக்குது. ரெண்டையும் சேர்த்து தான் பரிக்கிரக சக்தி என்று சொன்னார்கள். அது பரிக்கிரக சக்தியாக எது இருக்கிறது? குடிலை, அதாவது சுத்தமாய். அதை குடிலை என்று சொல்லலாம். குடிலை என்பது பிரணவத்தையும் குறிப்பதற்கு இந்த சாஸ்திரங்களில் உபயோகப்படும். எந்த இடத்துல இந்த பொருளை சொல்லுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். குடிலை என்பது இந்த இடத்துல சுத்தமாயை குறிக்கிறது. சுத்தமாயை காரியப்பட்டுத்தான் தத்துவங்கள் கிடைக்கின்றன. இதில் முதல்ல என்ன வருகிறதுன்னு கேட்டார். சப்த பிரபஞ்சம் என்று நாம் சொல்லுகிறோமே, மந்திரம், பதம், வண்ணம். வண்ணம்னா எழுத்து, பதம் என்று சொன்னால் எழுத்து இன்னொன்றோடு சேர்த்து தொடராகிற நிலை. மந்திரம் என்று சொன்னால் அது பெரிய அளவுக்கு விரிவாகிறது. இது வண்ணத்திலிருந்து ஆரம்பித்து இந்த எழுத்தொலிகள் எல்லாம் குடிலையை நோக்கிய வழி அங்கேதான் வருகிறது. பராசக்தி குடிலையை நோக்கிய வழி. வேதாகமங்கள் குடிலை நின்றும் நாத வடிவாக முதலில் தோன்றின, சப்த வடிவாக தோன்றின. அதன் பின் இந்து வடிவாயும் அதன் பின் அக்கர வடிவாயும் முறையே தோன்றின. இந்து வடிவுனா இந்துனா இங்கே புள்ளி என்று நாம் அது கொள்ளலாம். அதுக்கு பிறகு எழுத்துக்கள் பிரிந்து தோன்றுகிறது. அது மந்திரங்கள், வேதாகமங்கள் எல்லாம் முதல் சுத்தமாயிலிருந்து வெளிவந்தது, குடிலையினின்றும் வெளிவந்தது. அது வர வேண்டும் என்ற நோக்கு பராசக்தி மூலமாக வருகிறது. நம்ம என்று முதல் சொல்லும்பொழுது சுத்தமாயானது பராசக்தியினிடத்தில் ஒடுங்கிவிடும். பராசக்தி சிவத்தில் ஒடுங்கும். ஒடுக்க முறையில் அப்படித்தான் போகிறது. அதனாலே சிவத்திலிருந்து பராசக்தி வெளிப்பட்டு சுத்தமாயை நோக்கிய வழி சுத்தமாயிலிருந்து தத்துவங்கள் வர தொடங்குகின்றன. இந்த தத்துவங்களில் முதல் பகுதியாக ஒரு விஷயத்தை சொன்னார். மந்திரம், பதம், வெண்ணம் போன்ற மூன்றும் சப்த ரூபமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள்.
அதையே பின் அவற்றை சொற்றொடர்படுத்தி செய்யுளாக்கி பிறருக்கு அருளி செய்தல் பொருட்டு முதலில் வெளிப்பட்ட அந்த சப்தத்தை அக்கர வடிவாய் தோன்றுகின்றதல்லவா, பின் அவற்றை சொல் தொடர்படுத்தி தொடராக்குகிறார். அதுதான் முதல்ல வண்ணம் என்றால் எழுத்து தான். அது பதமாகிறது, சொற்றொடராக ஆகிறது. அதை சொற்றொடர்படுத்தி செய்யுளாக்கி பிறருக்கு கொடுப்பதற்காக பரமசிவன் ஈசானம் முதலிய பஞ்சபிரம்ம மனுக்களாகிய சக்திகளே திருமுடி முதலிய அவயவங்களாக சகல நிஷ்கள திருமேனி, சகல நிஷ்களம் என்று சொன்னால் உருவம் அருவம், களம் என்றால் வடிவம் என்று பொருள், சகலம் என்றால் நல்ல வடிவம், நிஷ்களம் என்றால் வடிவம் இல்லாத அருவான நிலை. இந்த சகல நிஷ்கள திருமேனி கொண்டருளி சதாசிவமூர்த்தியாய் நின்று தற்புருடம் முதலிய 4 திருமுகங்களாலே ஈசானம், தற்புருடம், வாமம், அகவரம் என்கின்ற 4 திருமுகங்களாலே வேதங்களை தோற்றுவித்து மேற்கண்ணதாகிய ஈசானம் முதலாகிய 5 திருமுகங்களாலும் காமிகம் முதலிய 28 ஆகமங்களையும் தோற்றுவித்தார்கள். வேதங்களை அனந்த தேவர் மூலமாக பிரமனுக்கு அருள் செய்தார். இந்த அனந்த தேவர் பற்றிய விஷயங்கள்லாம் பின்னால் வருகிறதாகினால இப்போ போட்டு அதை நம்ம இது பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஜீவாத்மாக்களிலே ஏதாவது ஒரு விஞ்ஞானகர நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி இடங்களிலே சில பதவிகள் இறைவனாலே கொடுக்கப்படுகிறது. அப்படி வருகிறவங்க அனந்த தேவர். அந்த அனந்த தேவர் காமிகம் முதலில் 28 ஆகமங்களையும் தோற்றுவித்து வேதங்களை அனந்த தேவர் வழியானே பிரம்மனுக்கு அருளி செய்து, அனந்த தேவர் மூலமாக பிரம்மனுக்கு வேதங்களை அருளி செய்து சிவாகமங்களை பிரதிசங்கிதை முறையான பிரணவர் முதலிய 19, மகாருத்ரர் முதலிய 11 27க்கும் சிவவேதம் ருத்ரவேதம் என பகுத்து ஒன்று ஒவ்வொருவருக்கும் அருளி செய்து ஒவ்வொரு ஆகமத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தார். இறைவன் செய்வது பிரதிசங்கிதை முறையான, அதாவது ஒரு விஷயத்தை பல பிரிவுகளாக செய்யும். அப்படி செய்து பிரதிசங்கிதை முறையானே ஒரு பொருளை ஆகமத்திலே பல பிரிவுகளாக செய்து அந்த பிரிவுகளை 29க்கும் ஒன்று ஒவ்வொருவருக்கு அருளை செய்யும். அப்புறம் பின்பு மகௌக முறையினாலே, அதாவது ஒரு விஷயத்தை எடுக்கும்போது பலவற்றையும் ஒன்றாக சேர்த்து சொல்வது மகௌக முறை. அந்த மகௌக முறையினாலே அவ் 28 ஆகமங்களையும் தோற்றுவித்த சிவபெருமான் உருத்திரன் முதலாக ஸ்ரீகண்ட ருத்திரன், உருத்திரரே முதல்வராகிய ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு அருளை செய்தார். அவற்றை ஸ்ரீகண்ட ருத்திரர் கணங்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அளித்த பொருட்டு நந்தியம்பெருமானுக்கு அருளை செய்தார். இது சிவாகமம் வந்த வரலாறு. அவரே ரொம்பவும் இன்னும் இதனை விரிச்சில் பெருகும் அல்ல. இதில் அதிகமாக 28 ஆகமங்களையும் அனந்த தேவர் மூலமாக நந்தியம்பெருமானுக்கு வர செய்து அதை விரிவாக வகுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆகமம் என்று அப்படி கொடுத்தார். இங்கனம் ஆகமங்கள் எல்லாம் கேட்டபடி நந்தி பெருமான் 28 ஆகமும் நந்தி பெருமானுக்கு முதற்கண் வந்தது. அவர் முதல்வரை ஸ்ரீகண்ட முதல்வரை வணங்கி நின்று சிவாகமந்தோறும் ஒவ்வொரு ஆகமத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4 பாதங்களும் மாற்றி மாற்றி வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே மாதிரியாக இல்லை. அதுதான் கேட்கிறார். சிவாகமந்தோறும்
சரியை முதலில் நாற்பாதங்களும் சிறுபான்மை வேறு வேறாக கூறப்பட்டன. அவற்றுள் உண்மையாவது எது, அது இது என்று அருளி செய்ய வேண்டும் என்று இறந்து விண்ணப்பம் செய்து வினாயபடி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ருத்திரர்களில் முதன்மை வகிக்கின்ற அவர் கருணை கூர்ந்து அன்றே வினாயினாய் ஆகமங்கள் முரண்படுவதனாலே என்ன, ஏன் இப்படி முரண்படுகிறது, ஒரே விஷயத்தைத்தானே ஆகமங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும், ஒன்றுக்கொன்று மாறுபாடான செய்திகள் வருகின்றனவே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதுக்கு பதில் சொல்றாரு. கற்பந்தோறும் படைப்பு வேறுபாடும் கேட்போர் கருத்து வேறுபாடும் பற்றி அவற்றிற்கு ஏய சரி முதலிய 3 வாதங்களும் சொல்லப்பட்டது. ஒரு ஊழி நடந்தால் அந்த ஊழிதோறும் சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை அனுசரித்துத்தான் ஆகமங்கள் புதிதாக கருத்துக்களை வாங்குகின்றன. அதைத்தான் இங்கே சொல்றார். அவற்றிற்கு ஏய சரியை முதலிய 3 வாதங்களும் ஆகமங்களில் வெவ்வேறாக கூறப்பட்டன. ஆகலாம் அவற்றுள் எந்த ஆகமத்தின் வழி யார் தீக்கை பெற்றார் அந்த ஆகமத்தின் வழியிலே ஒழுகலார். பத்ததிகள் கூட சிவபூஜை செய்கிறதுன்னு சொன்னால் அதை சிவபூஜைக்குரிய கட்டளையை பல பேர் அருளை செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் வீட்டை முறையில் இருக்கிறவர்களெல்லாம் சிவபூஜையை கையாளுவது என்று சொன்னால் அது எப்பவும் அகோர தேவருடைய பக்ததி தான் அந்த சிவபூஜா விதியில் வருகிறது. அது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சிவனீக்கை பெற்று யாரிடத்திலே சிவனீக்கை பெற்றார்களோ அவர்கள் காட்டுற வழியில் அவர்கள் செல்லுகிறார்கள். அது குரு சிஷ்ய பாவத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். கற்பந்தோறும் படைப்பு வேறுபாடு கேட்போர் கருத்து வேறுபாடு ரெண்டையும் பற்றி அவற்றிற்கு ஏய சரி முதலிய 3 வாதங்களும் ஆகமங்களில் வெவ்வேறாக கூறப்பட்டது. இது ஒரு கற்பம் நினைச்சு கொள்ளுங்க. நாம் இருக்கிறது இந்த கற்பம். இந்த கற்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறைவனை தரிசித்தாலே போதும்னு கூட சொல்லுகிறோம். இறைவனை தரிசித்தவர்களை தரிசித்தாலே போதும். இப்படியெல்லாம் நம்ம சமாதானம் சொல்றோம் இல்லையா? இந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது. இந்த காலத்துக்கு ஏற்ற நிலையில ஆகமங்கள் சில திருத்தங்களை சொல்லுகிறது. அதனால ஆகமத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. ஆனால் ஞானபாரத்தில் அந்த மாதிரி மாறுபட்ட கருத்து வருவதற்கு வழி கிடையாது. ஞானபார பொருளை ஆராய்கின்ற பொழுது இந்த மாறுபாடுகள் இருக்காது. ஆனால் கிரியாபாரமோ சரியையோ காலத்துக்கேற்ப மாற்றத்தை செய்யணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். கோயிலில் வேட்டு கட்டிக்கிட்டு தான் போகணும்னா இப்போ பாருங்கள் பேண்ட்டு பரவாயில்லை எடுத்துக்கலாம். இந்த காலத்தில் ஒரு விஷயம் எழுதணும்னா இந்த மாதிரி உடைகள் திருக்கோயிலுக்கு தகுதி உடைகள் தான் அப்படின்றோம். இடம் மாறிடும். காலந்தோறும் இந்த சுருதி நூல்கள் மாறுகின்ற போல ஆகமத்தில் செய்யக்கூடிய முறைகளும் மாறிவிடுகின்றன. அது இதில் மாறணும்னா சரியை கிரியை யோகம் 3 மாறலாம் காலந்தோறும். ஆனால் ஞானபாரம் என்பது மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கிறபடினாலே மெய்ப்பொருளை ஒரு வகையாக ஆராய்ந்தால் அதற்கு பிறகு அதை வேறு வகையாக சொல்ல முடியாது. அது முடிந்த முடிவாக ஆகும். அதனால்தான் ஞானபார பொருளிலே தடுமாற்றம் இல்லை. மற்ற விஷயங்கள் கற்பந்தோறும் வேறுபடும் அப்படின்ட்டார். எவ்வாகமத்தின் வழி யார் தீக்கை பெற்றார் அவ்வாகமத்தின் வழியிலே ஒழுகற்பாளர். அந்த ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ ஆகப்பட்டு இந்த வித்தியாசம் திருக்கோயில் கூட இருக்கிறது. சில கோயில்கள் சில ஆகமத்தின் வழியிலே நடக்கின்றன. சில கோயில்கள் ஆகமத்தையே தொடாமல் வேத வழியிலே நடக்கின்றன. அது பாரம்பரியமாக எதை அனுசரித்து வந்தார்களோ அதையே அவர்கள் திடீரென்று மாற்றவும் கூடாது. அது சம்பிரதாய விரோதம். நாம் தோன்றியவாறு மாற்ற முடியாது. காலத்தினாலே அந்த மாற்றம் இயற்கையாக உண்டாகும். இனி ஞானபாதமாவது பொருள்தன்மை உணர்த்துவது, முப்பொருளை ஆராய்ந்து நமக்கு உணர்த்துவது ஞானபாதம். அதில் வித்தியாசம் வரத்துக்கே இல்லை.
ஜீவன் என்று சொன்னால் பரமாத்மாவாகிய சிவன் என்று சொன்னால் இதுக்கு சொல்லப்படுகிற இலக்கணங்கள்ல ஒரு மாற்றத்தையும் நாம் செய்ய முடியாது. அது உள்ளது உள்ளபடிதான். ஞானபாத பொருளிலே மாற்றங்கள் இல்லை. ஞானபாதத்தை மாத்திரம் பேசுகின்ற நூல்கள் ஒன்றோடொன்று ஒட்டின்றால் இருக்கும் தவிர மாற்றமாக வராது. அதுதான் சொல்றார். ஞானபாதமாவது உருத்தன்மை உணர்த்துவதாகலாம் அது பலதரப்படுதல் பொருந்தாமையினாலே அவையெல்லாம் தூர அருந்ததி புரிய பற்றி கூறப்பட்டன என்று மாறுகோள் அல்ல என்பதை வகுத்து உணர்த்துதல் பொருட்டு ஆகமங்களில் இருக்கிற உடன்பாடுகளை நினைத்து ஆகமங்களை தவறாக கருத வேண்டாம். அந்த ஆகமங்களின் கருத்தை எல்லாம் திரட்டி எடுத்து இந்த ஞானபாத பொருளை தனியே ஆராய்வதற்காக இந்த ரௌரவாகமத்தில் இருக்கிற 12 சூத்திரங்களை மெய்கண்டார் நமக்கு தந்திருக்கிறார். இதோட முக்கியம் என்னன்னா 12 சூத்திர பொருளை மெய்கண்டார் கொடுத்தார். இதுவரை இருக்கிற மாதவ சிவஞானிகளோ மற்றவர்களோ அதை அப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இப்போ நம்ம ஆராய்ச்சி செய்கிற பொழுது இயல்பாக இந்த ஞான ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. குருமுகமாக அது வெளிப்பட்டிருக்கிறது. அதில் மெய்கண்டார் என்ன சொன்னார் சிவஞான போதத்தில் அதை விரிவாக்கி விளக்கி எழுதினார் அருணந்தி சிவாச்சாரியார். அதை தொகுத்து விளக்கினார் உமாபதி சிவாச்சாரியார். இந்த மாதிரி ஞானபாத பொருளில் வித்தியாசம் வரதுக்கு இல்லை. இறைவன் இறைவன் தான். ஏன்னா நம்ம நடைமுறை ஒழுக்கத்தில் நாம் பல விஷயங்களை வித்தியாசப்படுத்தலாம். இவையெல்லாம் மாறுபோடு அல்ல என்பதை வகுத்துணர்த்துவது போட்டு ரௌரவ ஆகமத்துள் 12 சூத்திரத்தால் கூறப்பட்டது. சிவஞான போதம் என்பது ஒரு படனம். அது கேட்டாக்கு எல்லா ஆகம பொருள்களும் மாறுபோடு இந்தி விளங்கும். ஆகவே அந்த சிவஞான போதம் என்கின்ற வெளிப்பட்ட அந்த ஞானபாத பொருளை சொல்லுகிற அந்த பகுதியைத்தான் இங்கே விளக்குவதற்கு எழுந்திருக்கிறேன். நந்தி பெருமானும் அது கேட்ட துணையானை எல்லா ஐயமும் நீங்கி முப்பொருள் தெளிந்து பின்னர் அதனை தம் மாணாக்கர் பல்லோருள்ளும் சிறந்த சனத்குமார முனிவருக்கு அருளி செய்தார். அவர் சனத்குமார முனிவர் தம் மாணாக்கர் பல்லோருள்ளும் சிறந்த சத்திய ஞான தரிசனங்களுக்கு அருளி செய்தார். அவரிடத்திலிருந்து அவரது மாணாக்கர் பல்லோருள்ளும் சிறந்த பரஞ்சோதி முனிவருக்கு அருளி செய்தார். பரஞ்சோதி முனிவர் தமிழ்நாடு சென்ற தவத்தாலே திருவண்ணநல்லூரில் அவதரித்தருளி மெய்யுணர்வின் முற்றுப்பேருடையராய் எழுந்தருளி இருந்த மெய்கண்ட தேவர்வால் வந்து திருவண்ணநல்லூரிலே மெய்கண்ட தேவருடைய திருக்கோயில் விரிவாகவும் பெரிய அளவிலேயும் திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாளைக்கு திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் திருவண்ணநல்லூர் வருகிறார். நாளைக்கு அதுக்கு ஒரு கால்கோல் நடத்துகிறார். திருச்சிற்றம்பலத்திலிருந்து திருவாவடுதுறை ஆதீனத்திலே இருந்த அவருடைய காலத்திலேயும் சில திருப்பணிகள் செய்யப்பட்டது. 23ஆம் பட்டத்திலிருந்து சிவபராஜன் காலத்திலேயும் சில திருப்பணி செய்யப்பட்டது. இப்பொழுது அந்த கோயிலை விரிவாக்கி புதிதாக நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது இருக்க மகாசன்னிதானம் அதை விரும்பி ஏற்பாடு செய்திருக்கிறார். நாளைக்கு அது கால்கோல் விழா நடக்கிறது. எந்த சிவஞான போதத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை அருளிய மெய்கண்ட தேவருடைய திருக்கோயில் திருப்பணி இந்த நேரத்தில் நடைபெறுகிறது. காலையில் 9:30 to 10:30 இதுதான் இங்கே சொல்கிறாங்க. திருவண்ணநல்லூரில் அவதரித்தவருடைய மெய்யுணர்வின் முற்றுப்பேருடையராகி எழுந்தருளி இருந்த மெய்கண்ட தேவர் பால் வந்து சிவஞான போதத்தை நல்கி இதனை மீண்டு உள்ளோர் உணர்ந்து உயர் பொருட்டு மொழிபெயர்த்து செய்து பொழிப்பொரும் உரைக்க என்று பரஞ்சோதி முனிவர் அளித்தருளினார் மெய்கண்டார். மொழிபெயர்ப்பு நூலாக இருக்குமானால் மெய்கண்டார் ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடத்துல அந்த குறிப்பு தராமல் போக மாட்டார். இந்த காலத்திலே அந்த முறை இருந்தது. சில நூல்களை எடுக்கிற பொழுதே நமக்கு இது வடமொழியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்பதை முதலிலேயே கவிதை வடிவிலேயே வந்திருப்பார்கள். ஆனால் சிவஞான போதத்துக்கு அப்படி எதுவும் மெய்கண்டார் சொல்லலை. ஏனென்றால் அதனால தான் சிவஞான போதம் ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல,
தாம் பரஞ்சோதி முனிவர் கேட்ட இடத்திலே கேட்ட உபதேசத்தை எல்லாருக்கும் எளிமைப்படுத்தி தருவதற்காக 12 சூத்திரங்களை நமக்கு மிகுண்டாதான் கொடுத்தார். அது உபதேச வாயிலாக பெற்றதானே தவிர கௌரவாகத்தில் இருக்கிற 12 சூத்திரங்களுடைய மொழிபெயர்ப்பா அல்ல. மொழிபெயர்ப்பா இருந்தால் அதை நூலாசிரியர் முதலே கொடுத்தார்கள், நான் மொழிபெயர்ப்பு செய்கிறேன். இது தமிழ்நாட்டில் பழைய காலத்தில் இருந்த ஒரு கட்டுப்பாடு கூட உண்டு. பிற கருத்துக்களை நாம் எடுத்து சொன்னால் இன்னாரிடத்திலிருந்து இந்த கருத்தை வாங்கி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதனுடைய பழைய தமிழ்நூல்களில் இருக்கும். நாமே சொல்றதா இருந்தால் தொல்காப்பியரை போன்றவர் கூட என்பனார் என்று சினோர் என்று சொல்றார் பாருங்க. அது வேண்டாத வார்த்தை என்று சொல்லி யாராவது நினைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப அவசியம். ஏனென்றால் இதெல்லாம் நானே படைத்து கொடுத்த விஷயம் அல்ல. எனக்கு முன்னாலே பல இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன. அவர்களெல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நான் திருப்பி காட்டுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி செய்திகள் முகவுரையிலேயோ வேறு வகையிலேயோ தெரிவிக்கப்படும். மிகுண்டாத தெரிவிக்காதிருந்து ஏமாற்றணும் நினைச்சுட்டார் இருக்கிறார் இல்லையா? ஞான தரிசனமாக இருக்கக்கூடிய மிகுண்டார் அப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தால் நிச்சயமாக அதையும் காட்டியிருப்பார். இது மொழிபெயர்ப்பு என்று. அதுவே இது மொழிபெயர்ப்பு அல்ல என்பதற்கு பல காரணங்களை சொல்லித்தான் இப்போது அந்த மறுப்பு வந்திருக்கிறது. அந்த காலத்தில் வடமொழியும் தென்மொழியும் இரண்டையும் படித்தவர்கள் பலர் அந்த நிலையிலே மாதவ சிவஞானிகளும் இரண்டையும் படித்தவராகினாலே அது ஒரு பாரம்பரியமாக அப்படி சொல்லி கூடுகின்ற வழக்கத்தை விட்டு அவரும் சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஆராய்ச்சி பண்ணார். அதனால் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கௌரவாகத்தில் 12 சூத்திரங்களையும் படித்து பார்த்தோம்னா அந்த சூத்திரங்களினுடைய பொருளும் சிவஞான போத சூத்திரங்களினுடைய பொருளும் வேற குறைய ஒன்றாக இருக்காது. வெவ்வேறு இடங்களில் மாறுபாடுகள் நிறைய மொழிபெயர்ப்பு அல்ல. அதில் இருக்கிற ஒரு கருத்தாக்கத்தை பரஞ்சோதி முனிவர் தெரிந்திருக்கிறார். அவர் அதை உபதேசமாக அவருக்கு கொடுத்திருக்கிறார். கேட்ட உபதேசத்தை தான் சிவஞான போதமாக செய்து தந்தார் நிகழ்ந்தார். அதுதான் நிகழ்ந்தார். சத்திய ஞான தரிசன நிகழ்வால் தாம் கேட்டவாறே வகுத்தருளி செய்து நீங்க பரஞ்சோதி முனிவர் புறப்பட்டார். அவரும் அவ்வாறே மொழிபெயர்த்து அதுக்கு பொழிப்புரையும் செய்தபடி தம்முடைய மாணாக்கர் பல்லோரோடும் சிறந்த அருள்நந்தி புறவருக்கு அளித்தந்தார். இது நூறு வந்த வரலாறு. இப்பொழிப்புரையை வடநூலார் வார்த்திகம் என்பர். சூத்திரத்துக்கு அடியில் ஒரு பொழிப்புரை வரும். இந்த பொழிப்புரைக்கு தான் வார்த்திகம் என்று பெயர். வடச்சொல் வடகள் பொழிப்பு எனினும் காண்டிகை எனினும் ஒப்பு. மூலவாடம், கருத்து, கண்ணெழுத்து, உரை எழுதல் இதெல்லாம் சேர்ந்ததுதான் காண்டிகை என்பது. காண்டிகை விருத்தி இலக்கணத்தை தொல்காப்பியத்தில் மரபியலில் பார்த்துக்கூடாது. உயர் சிவஞான போதம் என்றது ஏனை 3 பாதத்தை ஆராயும் நூல்களுக்கு மேற்பட்ட சிவஞான போதம் என்றவாறு சரிக்கிரி யோகங்களை சொல்லுகிற அந்த நூல்களுக்கும் மேம்பட்டது என்பதைத்தான் உயர் சிவஞான போதம். அப்போ அந்த நூல்கள் உணர்ந்த பின்னர் இந்நூல் கேட்கற்பார்த்து சரீகிரி யோகங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த நூல்கள் உணர்ந்த பிற்பாடு இது திருமந்திரத்தில் எடுத்த உடனே அந்த சரியிலான வருகிறது. முதல் தந்திரத்தில் முழுக்க திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறார்? சரியை பற்றி தான் பேசுகிறார். சரி என்பது என்ன? ஒழுக்கம், உலக ஒழுக்கம். அதுதான் திருக்குறளில் அறத்துப்பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே ஒரு தடவை ஞானபாத பொருளை ஆராய வந்த திருமூலர் திருமந்திரத்தில் எடுப்பில் சரி யோகங்களை பற்றிய ஆராய்ச்சியை சொல்லுகிறார். இந்த 3 போய் ஞானத்தை பற்றி அவர் கடைசியாக சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கே பாருங்க. சிவஞான போதம் அந்நூல்கள் உணர்ந்த பின்னர் இந்நூல் கேட்கற்பார்த்து வழி நூலை படிப்பதற்குரியவர்கள் எந்த மாதிரி அதிகாரிகள்? பிறவே முன்னர் தீக்கை உற்று சிவாகமங்களை ஓதி அதன் பின் ஏனை 3 பாதங்களை ஆராயும் நூலை முறையே கேட்டு அவ்வாறு ஒழுகி மனம் தூயராய் நித்திய அனித்திய உணர்வு தோன்றி நிலையானது எது, நிலையில்லாதது எது, நித்தியம் அனித்தியம், அனித்தியா நித்தியம் போட்டுப்பாங்க. நித்தியம் அனித்தியம் அந்த உணர்வு தோன்றி பிறவிக்கு அஞ்சி
வீடு பேச்சில் அவாவுக்கு உண்டாய வழி. சித்தி பேச்சை பெற வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டானால்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நூலை உணர்த்துக என்பது போன்றது. அற்றில் முற்பிறவியில் சரீரி யோகங்களை செய்து முற்று பெற்று அறியாமையில் நீங்கினவர்கள். அறியாமைதானே ஆணவம். அதனால அறியாமையில் நீங்கினவர்கள் சரீரி யோகங்களை முற்பிறவியை செய்ததுனால இப்பிறவியில் அவை செய்ய வேண்டாமையில். அப்படிப்பட்டவர்கள் இந்த பிறவியில சரீரி யோகம்லாம் பண்ண வேண்டியில்லை. வைகுண்டார் பண்ணலை. வைகுண்டாருக்கு அப்படியே நேர ஞானோபதேசம் கிடைத்தது. அது என்ன, முன்பிறவிகளிலே அவர் சரீகிரியா யோகங்களை செய்திருக்கலாம். அதன் தொடர்ச்சியாக திருநாவுக்கரசரை சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு, சேக்கிழார் பெருமான் முன்னமே முனியாகி எனையடைய தவம் என்றான். ஆக முன்னாலேயே தவம் என்பது சரியகிரியில் அடங்கியது. சரியகிரி யோகம் என்கின்ற மூன்றையும் முற்பிறவியில் செய்த பிறகு இந்த பிறவியிலே நேர ஞானவாதத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த சரிய யோகம் மூன்றும் கைவந்த கலையாக ஆகிவிடுகிறது. அது புதிதாக திரும்ப அதை நடத்த வேண்டும் இல்லை. புதிதாக தீக்கை செய்து கொள்ளுகிறவர்கள் சரீரிய யோகம் சம்பந்தமான நூல்களை எல்லாம் படித்த பிறகு ஞானவாதத்தை சொல்லி ஆராய்கின்ற இந்த நூலை படிக்க வேண்டும். வீடு பேச்சில் அபாவிக்கு உடையவர்களுக்குத்தான் இந்த நூல். அத்தேல் முற்பிறவியில் சரீரிய யோகங்களை செய்து முற்றுப்பித்து அறியாமையில் நீங்கினாருக்கு இப்பிறவியில் அதை செய்ய வேண்டாமையில் சரியை நூல் முதலிய மூன்றும் ஆராய்ந்த பின்னர், சரியை நூல் முதலிய மூன்றுனா சரியை நூல், கிரியை நூல், யோக நூல், அந்த மூன்றும் ஆராய்ந்த பின்னர் இந்நூல் கேட்கப்பார்த்து என்பது ஒருதலை என்றால் அத்தன்று ஆலயம்தானும் மரணத்தொடுமே மண்முதல் நாளம் எனவும் குண்டையில் செய்தோமும் குணண்டம் தானிக்கு எனவும் கூறுதலில் ஞான நிலையில் இருப்பவர்களுக்கும் கூட சரியை தேவை. சரியை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. இதில் ஹோமம் செய்கிறார்கள் சொன்னால் அந்த கிரியை. அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னால ஞானபாதத்தை ஆராய்கின்ற இடத்திலேயும் கூட சரியை கிரிகள் வேண்டப்படுகின்றன. ஆகவே அந்நூல்கள் ஒருதலையான் முன்னர் ஆராய வேண்டும் என்க. அந்த சரீகிரி யோகங்களை பற்றி சொல்லுகின்ற நூல்களும் நிச்சயமாக எல்லாரும் ஆராய வேண்டும். ஞானபாதத்தை நேர வந்து படிக்கிறத விட அதை ஆராய்ந்த பிறகு ஞானபாதத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படி புனைந்த என்னும் பெயரச்சங்கள் அகன்ற புனைந்த என்னும் பெயரச்சங்கள் உரையை காரிய பெயர் எது பெயரும் கொண்டு முடிந்தன. தவறடி புனைந்த தலைமை முனி. இடங்களில் புனைந்த தலைமையோன் இந்த பெயரச்சத்தினுடைய இது இங்கே போய் முடிகிறது இல்லை. புனைதற்கு ஏதுவாகிய தலைமைப்பாட்டினை உடையவன். தவர் அடிபுனைதற்கு ஏதுவாகிய தலைமைப்பாடு. அங்கே புனைந்த என்பது ஏது என்கின்ற பொருளிலே வருகிறது. உயர் சிவஞான போதம் என்பதனால் யாப்பும் கேட்போரும் முதலிய பொருளும் நூற்பெயரும். சிவஞானத்தை பற்றி சொல்லுகின்றது இந்த நூல். முதலிய பொருள் சிவஞான போதம் என்பது நூலுக்கு பெயர். இந்த ரெண்டும் கிடைத்து விட்டது. சிறப்பு பாயிரத்தில் என்னென்ன பெற வேண்டுமோ அதெல்லாம் இந்த சிறப்பு பாயிரத்தில் இருக்கிறது என்பதை இந்த பாராவில் காட்டுறார். நாடி தீர்ந்து கண்டு மயவர என்று சொல்லுகிறபடினாலே முதலிய பொருளின் வகையும் பயனும் நாடி தீர்ந்து கண்டு மயவர நானும் இன்னும் கொடுப்படியாக ஆராய்ச்சி செய்கிறோம். அதனாலே மற்றவர்களுக்கு நீங்குகிறோம். நிற்பொருளை கண்டு மயர்வு வருகிறோம். இந்த 4 விஷயங்களும் முதலிய பொருளின் வகையும் பயனும். நந்தி முனிகளை திளைத்த என்பதனாலே இந்த சிவஞான போதம் எப்படி வந்தது என்று சொல்லப்படுகிறது. வழி வெண்ணைச்சுவேதவனன் மெய்கண்ட தேவன் நிறுத்தினாலே ஆக்கியோன் பெயர். தமிழ் வழங்கும் நிலைமை இந்நூல் வழங்கும் நிலமென எல்லையும் உணர்ந்து கொள்க. அந்த எல்லை இதில் இல்லை பாட்டில்.
இருந்தாலும் இத்தமிழ்நூறாதலினாலே தமிழ் வழங்கும் நிலம்தான் இருக்கு எல்லை. ஆற்றுவன் பெயர், வழி, எல்லை, நூற்பெயர், யாப்பு, முதலிய பொருள், கேட்போர், பயன் என்கின்ற 8 இந்த சிறப்பு பாயிரத்தில் அமைந்திருக்கிறது என்பதை இந்த பாரா சொல்லுகிறது. இது ஒரு நூலுக்கே உரிய சிறப்பு பாயவாறு உணர. இது சிறப்பு பாயிரம் என்பது அந்தந்த நூலுக்கும் தனித்தனியாக இருக்கும். இன்னும் ஒன்றுக்கும் நூற்பெயர் என்று பார்க்கும்பொழுது வேறு தானே வரும், ஆற்றுவன் பெயர் என்று பார்க்கிற பொழுது வேறு வரும். அதனால் அங்கங்கேயும் சிறப்பாக இருக்கும். எல்லா நூல்களுக்கும் ஒன்றாய் வருவது பொதுப்பாயிரம். அது ஆசிரியர் நிலை, மாணவர் நிலை, கற்பித்தல் நிலை, கற்கும் நிலை என்று இதையெல்லாம் அதில் சொல்லுவார்கள். வடநூறார் யாப்பை ஆனந்தரியம் என்றும் முதலிய பொருளை விஷயம் என்று சொல்லுகிறார்கள். கேட்போரை அதிகாரிகள், இதை படிப்பதற்குரிய அதிகாரிகள் யார்? அதான் கேட்போர். கேட்போர் அல்ல, கேட்போர் நூலரங்கேறும் அவைக்களத்திலே கேட்டவர்கள். இறந்த காலம் இல்லை அது கேட்போர் என்பது. யாரார் படிக்கலாம் இனிமேல் என்று சொல்லுகிறார். பயனை பிரயோஜனம் என்றும் கூறுவர். யாப்பு சம்பந்தம் என்று அப்படி சில பேர் சொல்லுவதும் உண்டு. இது அறியாது வழியின் வகையாக ஒரு முதல் நூலிலிருந்து ஒரு வழிநூல் வருகிறது என்று சொன்னால் அது விரித்தல், தொகுத்தல், வகுத்தல் என்கின்ற முறைகளிலே அந்த வழிநூல் இருக்கும். மொத்தமாக சொன்ன விஷயங்களை தொகுத்து சொல்லிவிட்டு சிலவற்றை விரித்து சொல்லியிருப்பார்கள் வழிநூல். விரிவாக சொன்ன விஷயங்களை தொகுத்து சொல்லியிருப்பார்கள். நீ நன்னூரையும் தொல்காப்பியத்தையும் வச்சு நம்ம பார்க்கிற பொழுது இந்த வேறுபாடு நமக்கு நன்றாக தெரியும். உடம்புடைமை என்பதை பற்றி அவர் விட்டுட்டார். ஒரே சூத்திரம் தான் சொல்லியிருக்கிறார். உயிரின் முன் உயிர் வந்தால் உடம்புடைமை வரணும், அதோட தான் அவருக்கு. ஆனால் நன்னூர் அடிக்கு பாருங்க, இக்கியை ஒளி எவ்வும் ஏனை உயிரொளி வெவ்வும் ஏமுன் எம் இருமையும் உயிர்வரின் உடம்புடைமை என்றாகும். இதை விரித்து சொல்லியிருக்கார். அவர் சுருக்கி சொன்னார், இப்படி விரித்து சொன்னார். அதே மாதிரி வடமொழியை பற்றி சொல்லுகிற பொழுது தொல்காப்பியர் வடஎழுத்தோடு இல்லாமல் தமிழுக்கும் வடமொழிக்கும் உள்ள பொது எழுத்துக்களினாலே ஆக்கப்பட்ட சொல் வட சொல் என்று சொல்லி அந்த அளவோடு இருக்கின்றார். ஆனால் வடமொழி எழுத்துக்களை முழுமையுமே வச்சு அந்த எழுத்துக்களை தமிழ்படுத்தி சொல்லுகிற பொழுது எந்தெந்த எழுத்து அதுக்கு சமமானது என்பதை எடுத்து காண்பித்தவர் நன்னூலில். இந்த வேறுபாடுகள் வழிநூலில் வரத்தான் செய்யும். முதல் நூல் தொகுத்து சொல்லியதை வழிநூல் விரித்து சொல்லும். முதநூல் விரித்து சொல்லிய விஷயங்களை வழிநூல் தொகுத்து சொல்லும். இதைத்தான் சொல்றாரு. இது அறியாது வழியின் வகையாய் அடங்கும் தொகுத்தல் முதலியவற்றை யாப்பு என்றும் நூல் அரங்கேறும் அவைக்களத்துள்ளோரை கேட்போர் என்றும் அப்படி சில பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். உரைப்பார் உரையெல்லாம் போலி என்பதும் இப்படி அர்த்தம் பண்ணுகிறார்கள். ஆகவே சிவஞான போதத்துக்கு நாபாடியத்துக்கு முன்னாலே சிலர் உரை எழுதியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதுதான் சொல்றார். பாண்டிப்பெருமாள் விருத்தி என்று ஒன்று இருக்கிறது. பழைய உரை என்று சிவஞான போதத்துக்கு ஒரு உரை, அது திருவாவடுதுறை ஆதீனத்திலேயே ரொம்ப காலத்துக்கு முன்னால் போடப்பட்டது. இந்த மாதிரி இது முன்னாலே நிகண்டாரை தவிர சிவஞான நூல்களை தவிர வேறு பலர் சிவஞான போதத்துக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். சைவ ஆகம பிரமாணியம். பிரமாணியம்னா பிரமாணம். பிரமாணம் என்றது அளவை.
அற்றேல் அகுது அங்கனமாக வேதங்கள் ஒருவரால் செய்யப்படாது நிலைவேறுடைமையானும் இறைவனால் அருளி கொடுக்கப்பட்டது என்று இப்போ நாம தான் படித்தோம். அதை முதல்ல எழுதியிருக்கிறார் அவர். வேதங்கள் இறைவனாலே படைக்கப்பட்டது. ஒரு கற்பம் முடிந்து புனர் நிர்மாணம் வருகின்ற காலத்தில் முதலில் சப்தத்தை தான் அவர் அருளி செய்கிறார். அந்த சப்தம் என்ன ஆயிற்று? வளர்ந்து எழுத்தாக, பதமாக, தொடர்ந்த மந்திரமாக வந்தது. அதுக்கு பிறகு ஆகமங்களை எல்லாம் அருளி செய்கிறார் என்று அதை சொல்லியிருக்கிறார். ஆண்டோரால் தெளிவுபடுதலானும் குற்றமின்றி பிரமாணமாம் என்பது துணியப்படும். வேதத்தை இந்த ஆராய்ச்சிக்கு பிரமாணமாக கொள்ளலாம், அளவையாக அளக்கிற கல்வியாக அதை கொள்ளலாம். பிரமப்பொருள் வேதம் ஒன்றுதானே உணர்த்தப்படும், ஒன்றானே உணர்த்தப்படும். பிரமப்பொருள் வேதம் ஒன்றானே உணர்த்தப்படும் என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தது. அங்கனமாயும் ஸ்மிருதி நூல் முதலியன போல வேதம் முதலூலாக கொண்டு ஆகமங்கள் செய்யப்பட்டனில் அது உண்மைக்கு கொள்கை அல்ல. அங்கனம் கொள்ளில் வேத பொருள் உணர்ந்து நூல் செய்த மனு முதலியோர் போல் ஆகமம் செய்த இறைவனுக்கு முத்துணர்வு இன்மை பெறப்படுதலாம். முத்துணர்வு இயல்பாகவுடைய இறைவனால் செய்யப்பட்டவையின் ஆகமங்கள் பிரமாணம் என கூறி முத்துணர்வுடைய இறைவன் உண்மை துணிந்த பின்னர் அவனால் செய்யப்பட்டவையின் ஆகமம் பிரமாணம் என்று துணியப்படும். ஆகமம் பிரமாணம் என துணிந்த பின்னர் அதனால் இறைவன் உண்மை துணியப்படும் என ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்று குற்றமாகும். ஆகமம் உண்டியா இறைவன் உண்டியா? ஆகம பிரமாணம் என துணிந்த பிறகு அதனால் இறைவன் உண்மை துணியப்படும். ஆகமங்களிலிருந்து இறைவனை பற்றி பேசுகின்ற வழிகளை வைத்து நித்தியத்துவமாகிய பதியினுடைய தன்மையை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். நூலை கொண்டு பதியினுடைய இலக்கணம் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. பதியை கொண்டுதான் அந்த நூலே உண்டாகி இருக்கிறது ஆகமங்கள். இதைத்தான் ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்று சொல்லுகிறார். ஆகமங்களை அருள் செய்தவர் சிவபெருமான். ஆனால் ஆகமங்களின் மூலமாக அறியப்படுகின்றவர் சிவபெருமான் என்று சொன்னால் இது ஒன்று கொண்டு எதிர்நிலையாக பாருங்கள். அல்லதும் வைசுட்ட அலங்கத்தில் அலங்கம் என்பது உள்பிரி வடம் இயல் என்று எழுதுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஞான வாசுட்டம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த வாசுட்ட அலங்கத்தில் அதுதான் சொல்றாரு. சில இடங்களில் இளம்பாகம் எழுதுவாங்க, கடலம் எழுதுவாங்க, இயல் என்று எழுதுவாங்க. இதில் வகுத்து எழுதுகின்ற போது அந்த வார்த்தைகள் வரும். இங்கே அலங்கம் என்ற வார்த்தை வந்திருக்கு. வாசுட்ட அலங்கத்திலே பாஞ்சராத்திரம் புகழ்ந்து எடுத்து ஒரு சிலர் பகவார் என்பது முதலாக தந்திர வழி ஒழுகுவோரை எடுத்து கூறி நூல்களில் சொல்லப்பட்ட சடங்கு முறை அதைத்தான் தந்திரம்னு சொல்றது. மந்திரம் என்பது அதுக்குரிய உச்சரிப்பு. கோவிலில் போனோம்னா கையை கொடுக்காண்டாங்க. சுவாமிக்கு இந்த உள்ளிட்டு இது பண்ணும்போது பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லி அந்த 5 தட்டு வச்சுருப்பாங்க. நடுவில் ஒரு குடம். இந்த தீபாராதனை உங்களுக்கு முடிஞ்ச பிற்பாடு கொஞ்சம் நீதியை கையில் எடுத்து கொண்டு போய் சில சின்னங்களை முத்திரைகளை காட்டுவார். இந்த மாதிரி முத்திரைகளை காட்டுகின்ற விஷயத்தை தான் இங்கே சொல்றார். அந்த தந்திர வழி ஒழுகுவோரை எடுத்து கூறி அவர் மாமூடர். வாத்ம புராணத்தில் வசிஷ்டனுக்கும் திலீபனுக்கும் கூட்டு நிகழ்வொழி. வசிஷ்டர் சூரிய குலத்து முன்னோன் திலீபன். அதான் சொன்னார். திராவிட தேசம் தன்னில் சித்திரசேனன் என்பான் என்று எடுத்துக்கொண்டு சித்திரசேனன் என்னும் அரசன் பாசண்டர் கூட்டை பற்றி பாசண்டர் சமய விரோதிகள் வைதிக ஒழுக்கத்தை கைவிட்டு பாசுமத வழி ஒழுகி நரகத்தில் விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிட்ட அரங்கத்தில் சாண்டில்யன்பான் ஒருவன் தருகண்ணனாய் பிரமனை நைந்து வாசுதேவனை தீங்கு நெறியாரை வழிபட்டு நிலையத்தில் விழுந்தான். இதெல்லாம் இது மாதிரி நிறைய சொல்றார். சூதசங்கிரியில்
மொழி பாஞ்சிராத்திரம் காபாலம் காளாமுகம் சாக்தம் பகுத்தம் ஆறுகதம் பிரிச்சுங்க. சாக்தம் பகுத்தம் ஆறுகதம் தண்ணீர் கழிவாக கழி பாசுபத நூல் சாம்பவத்தில் தீக்கை காதலிப்பீர் வேலியரில் கடையர் காணீர். இந்த தொடக்கத்தால் இந்த பாட்டு என்ன சொல்லுகிறது? இந்த நூல்களை பின்பற்றி நீங்கள் தீக்கையை பெறுகிறீர்கள், அது சரியல்ல என்பதுக்காக சொல்லுவார். தந்திர வழி ஒழுகுதல் பொய்த்தொழில் உணர்ந்து வெகுண்ட கௌதவன் சாவப்பயன் எனவும் பூர்வ புராணத்தில் அனைவரும் ஆண்டனை அரிய அன்பு என்று எடுத்துக்கொண்டு 6 முனிவர்கள் விட்ட சப்த முனிவர்கள் ஒருத்தர் நீக்கிருக்கார் வசிஷ்டர். 6 முனிவர் விட்ட சாபவயத்தானே வேட்பித்தல் முதலியவற்றின் அதிகாரமின்மையால் விருத்தியின்றி வருந்துவோருக்கு விருத்தியின் பொறுப்பு தந்திரம் செய்யப்பட்டது எனவும் மோகநூல் இதுவே மோகிப்பிக்கும் நூல் என கூறுதலால் ஆகமம் பிரமாணம் அல்ல என்பதே தெற்கென வழங்கும். அவை வீடு பேர் முதலிய மறுமை பயப்புமாறு என்னை ஆகமங்களையே ஒரு பிரமாணமாக எல்லாவற்றுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இவ்வளவு வித்தியாசங்களையும் சொன்னார். வேதம் நித்தம் என்பதற்கு பிரமாணமின்மையான வேதம் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழிந்தது என்று வருகிற பொழுது தோற்ற கேடுகள் உண்டாகுமானால் அப்பொழுது அனித்தம் என்பது துணியப்படுதலான அந்த கரமே இது ககரமே இது என்னும் மறித்துணர்வு அந்த தொடரே இது என்பது போல சாதி உருவத்தின் உறுதியமாகலாம். அவ்வாறன்றி எழுத்துக்கள் நித்தம் என கூறினும் அவை ஒன்றோடொன்று தொடர்படுத்தி வருகின்ற சொற்கள் அனித்தமாகலாம். உலகத்திற்கு தோற்றோடொன்று உண்மையில் பிரபாக நித்தம் என்பதும் பொருந்தாமையாம். எல்லா உயிர்கள் மாற்றும் பேரர்களுடைய பரமசிவனால் செய்யப்பட்டதை பற்றியே வேதங்களுக்கு பிரமாணம் ஒன்று கொள்ளப்படும். முறையானி சிவாகமங்களும் பிரமாணமாதல் புரியப்படும். அது வேத முதல் உலகாயுத நூல் இறுதியாகிய எல்லா வழியும் பரமசிவனால் செய்யப்பட்டவை பிரமாணமாகும் என்று சொல்லுவார். அதாவது வேதம் முதலாக சொல்லப்பட்டிருந்த அதில் எல்லா நூல்களும் முதலில் பரமசிவன் தான் இதை அருளியிருக்கிறார். ஆகையினாலே அவற்றை நம்முடைய கருத்துக்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். ஒருவன் இன்னேன் வந்தேன், அதாவது இன்ன தன்மை உடையவனாகி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அவன் வாய் முடியும் போல அவனுடைய பேச்சு அதுபோல முதல்வனால் செய்யப்படும் வேதாகமங்களும் தம்முள் காரக ஏதுவும் ஞாபக ஏதுவும் ஆகிய வேறுபாடுடையது. காரகம்னா செய்தல், ஞாபகம் தான் நினைவு, நினைத்து கொள்ளப்படுகின்ற காரணங்கள், வெளிப்படையாக இருக்கக்கூடிய காரணங்கள் காரக ஏது. இவைகளையெல்லாம் ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்னும் குற்றமாக என்க. ஆகமத்தை கொண்டு பதியை அறிகிறோம், பதியினாலே ஆகமம் செய்யப்பட்டது. நாம் ஒன்றனை ஒன்று பற்றுதல் என்பது இறைவனால் அருளப்பட்டதனால்தான் ஆகமம் பிரமாணமாகிறது. நூல் அளவை என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம், அதை ஒரேடியாக தள்ளிவிட முடியாது. அதுதான் சொன்னார். ஆண்டோரால் தழுவப்படுதல் ஆகம பொதில் என்றாலும் பெரியவர்கள் யாரும் ஆகமத்தை பின்பற்றி வந்ததாக தெரியவில்லையே என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அத்தந்து துறக்கம் வேண்டியோர் சுவாதித்தோமம் வேட்க என்ற தொடக்கத்துக்கு சுருதிகளுக்கு அவை வேட்குமாறு வகுத்து கூறும் சுருதிகளும் அத்தகைய கற்பசூத்திரங்களும் இன்றியாது வேண்டப்படுமாறு போல வேள்விகளை செய்ய ஒரு விடுதலுக்காக ஒரு பகுதி இருக்கிறது வேதத்தில், ஆரண்யகம் என்பது. இந்த ஆரண்யகம் என்கின்ற பகுதி யாகங்களை செய்கின்ற முறை, அதை பற்றி விரிவாக சொல்லுகிறது. அஸ்வமேதம், ராஜசூயம், இந்த யாகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி அந்த யாகங்களை செய்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொன்னார். துறக்கம் வேண்டியோன் சூரியத்தோமத்தாரே வேட்க, மோட்சத்துக்கு போக வேண்டும் என்றாலும் துறக்கம் வேண்டும்னார். துறக்கம் என்பது சொர்க்கம். இது நேரம் அப்படி கொண்டு போகக்கூடாது.
துறக்கம் வேண்டியோர் சொலுத்தோமுத்தால் வேட்க. கல்யாண செல்வன் குட்டுவனை பாலைக்கு அமுதனார் என்கிற ஒரு உறவு பாடினார். அவன் கடைசியில் பரிசில் கொடுக்கறதுக்காக வந்தான். எங்களுக்கு வேண்டிய பரிசில் என்னன்னு கேட்டார். நானும் என்னுடைய மனைவியில் சொர்க்கம் போக வேண்டும்னார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னார். வேண்டி ஒன்றை செய்தால் அது செலவு பண்ணுறதுக்கு ஏகிட்ட பணம் இல்லை. அதனால தான் ராஜா கிட்ட வந்து நிற்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஹோமத்தை எனக்காக செய்தால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னார். அவர்கள் 2 பேரும் சொர்க்கத்துக்கு போனார்கள் என்று பைத்தியத்தினுடைய அடியில் அதில் எழுதியிருக்கிறார். துறக்கம் வேண்டுகின்றவன், சில பதவிகளை விரும்புகின்றவன் இன்ன யாகம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆரம்பியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அது நான் சொல்கிறேன். வேதத்துள் விதிக்கப்படுகின்ற சிவபூஜை முதலிய விதிகளுக்கும் அவற்றை வகுத்து பிரித்தெடுத்து தனியாக ஆறாகின்ற காமிகம் முதலிய சிவாகமங்கள் இன்றியமையாது வேண்டப்பட்டிருத்தல். சிவாகமங்கள் அவசியம். வேதம் பொதுவாக சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை தனியாக எடுத்துக்கொண்டு பெரிய அளவுக்கு அந்த கட்டளைகளை நமக்கு தருகின்றபடியினாலே ஆகமங்களும் அவசியம்தான். அங்கனமாயின் தீக்கைப்பேறு ஆண்டோரால் தழுவப்படாமையில் தீட்சை என்கின்ற விஷயம் இருக்கிறது. அதை எல்லாரும் பின்பற்றியவர்களாக தெரியவில்லை. அதுதான் இங்கே ஆராய்ச்சி கொண்டார். சேதன், உபமன்யன், அகத்தியன் முதலியோருக்கு தீக்கைப்பேறு இருக்கிறபடியினாலே தீக்கை இல்லவே இல்லை என்று அப்படி சொல்லிடக்கூடாது. உபமன்யன், அகத்தியன் முதலியோர்வால் கண்ணன், ராமன் முதலியோருக்கு தீக்கைப்பேறு கிடைத்தது. ராமனுக்கு தீக்கை செய்தவர் அகத்தியன், கண்ணனுக்கு தீக்கை செய்தவர் உபமன்யன். இது ஐவஞ்சம், பாரதம், பத்மபுராணம் முதலியவற்றில் இதை விரித்து கூறுகிறார். ஆக எல்லாரும் பெறாமை, எல்லாருக்கும் மலபரிபாகம் உண்மையாகும். ஏன் அந்த தீக்கையை எல்லாரும் பெறவில்லை? எல்லாருக்கும் அத்தகைய மலபரிபாகம் இல்லை. அந்த ஆன்ம பக்குவம் உடையவர்களுக்குத்தான் அந்த காலத்தில் தீக்கையை செய்விப்பார்கள். பரமகஞ்ச சந்நியாசம் போல அதற்குரிய அதிகாரிகள் சிலரே ஆகலாம். நிஷ்டை செய்யக்கூடியவர்களுக்கு உரியது பரமகஞ்ச சந்நியாசம். இறைவன் தான் ஆகமங்களை அருளை செய்தான். அந்த ஆகமங்களினுடைய வழியில தான் எல்லா விஷயங்களும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. அத்தேல் வாமனூர் முதலியனவும் பரமசிவனால் சொல்லப்பட்டமையில் அதையும் பிரமாணமாக சொல்லாமா அப்படின்னு கேட்கிறார். அவற்றை காமிகம் முதலியவற்றோடு ஒப்ப பிரமாணமாதல் வேண்டப்படும் என்றால் படாது. அந்த மாதிரி நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பிரமாணமாக காட்டக்கூடாது. சௌத்திரமணி யாகத்தில் கரையேற்றல் கூட அவையும் ஏனையோர்க்கே உரிய என்பது விருதுமாகலாம். அவையும் அவற்றுக்குரிய அதிகாரிகள் வேறுபாட்டால் பிரமாணமாகும். எந்த அதிகாரிக்கு அவசியமோ அவர்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் பிரமாணமாக. இந்த ஞானபாத பொருளை ஆராய்கின்றதற்கு அந்த வாமம் முதலாகிய விஷயங்கள், வாமனூர்கள் எல்லாம் பிரமாணமாகாது. அங்கனமாயின் அது வேத விதியோடு வருணமாரோயனில் அவற்றுக்கு கூறும் கிரியைகளுக்கு வேதனரை தப்பிய மாந்தர் அதிகாரிகள். வாமனூரில் இருக்கிற வாமாச்சாரம் என்று வித்தியாசமாக சொல்லுவார்கள். இந்த வாமாச்சாரத்தை பின்பற்றி வந்ததுதான் பாசுபுரம், காளாமுகம் முதலியவர்கள் இருக்கிற விவாகரம். இனி பொருள்கள் முரணிய வழி வறியவற்றால் மெலிவை கண்டிக்கப்படும். எல்லா நெறிகளும் இறைவன் செய்ததுதான். இந்த ஒரு பெரிய விஷயம் என்ன, லோகாயுதமோ பௌத்தமோ அதுவும் இறைவன் தான் ஏற்பாடு செய்தான் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். பொருள்கள் முரணிய வழி வறியவற்றால் மெலிவை தண்டிக்கப்படும் எனக்கூட எல்லா நெறியும் இறைவனால் செய்யப்பட்டமையாலே விசேடமின்மையும் அவற்றுள் ஒன்றற்கொண்டு வன்மை கூறி இதுவே மாறுபட கூறலாம் ஆகிய அத்தன்மை அவற்றை பின்வழிப்படுத்தி நூல் செய்தோர்
தாரதமியத்தினாலே அவற்றுக்கு வன்மை மென்மை கூறுதல் அமையமாகலை. இந்நூல் செய்தார் அவன் நெறியில் கூறும் பொருள்களை அம்மொழியின் தாற்பயம் அறியாது முறைமைப்படுத்தி கூறியது என்பதும் அவையெல்லாம் உருவாற்றால் பிரமாணம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூர்ண சங்கீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பிரமாணத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரேடியாக கருத முடியாது. இன்னுள்ளவர்களுக்கு அதையும் பிரமாணமாக கொள்ளலாம். இங்கனம் கூறியவற்றாலே வேதமும் சித்தாந்த சைவ ஆகமும் என்னும் இரண்டுமே உத்தம நூல். ஏனை சார்வாகம் முதல் பாஞ்சராத்திரம் இந்தியாகிய அந்த சமயங்களை பற்றி சொல்லுகின்ற நூல்கள் எல்லாம் இவ்விரண்ட நூலும் மாறுபட்ட வழி மறுக்கப்படும் எனவும் அவற்றுள்ளும் வடிநூல் செய்த தாரதமியத்தின் கீழ் நூல்கள் மேல்மேல் நூல்களால் மறுக்கப்படும். இனி தந்திர வழி ஒழுகினோர் மூடர் எனவும் நிறையத்தில் விழுந்தார் எனவும் அவை சாபப்பயன் எனவும் விருத்தி பொருட்டு எனவும் மோகனோடு எனவும் புராணங்களில் கூறியது வேதப் பொருளோடு மாறுபடக்கூறும் பாசுபதம் பாஞ்சராத்திரம் முதலிய புறச்சமயங்களைத்தான் சொல்லியிருக்கிறார். இது சைவத்திற்கு இல்லை. அதுக்காக சொன்னார் வேதப் பொருட்களையே விரித்து கூற புகுந்த வேதசாரமாகிய சித்தாந்த சைவ ஆகமங்களை அப்படி சொல்லலை. இதுவும் வாயுவிய சங்கிலை சனத்குமார சங்கிலை கூறு புராணம் மகுடாகம் முதலியவற்று கூறிவார். இனி புறச்சமய வழி ஒழுகினோரை அங்கன் இடித்து கூறியதும் அந்நெறி ஒழுகுதல் பற்றி அன்று மற்ற என்னெனில் அவற்றையே பொருளாக கொண்டு வேத நெறியை நிமித்தமை பற்றி அவர் வேறொரு சமயத்துக்கு போய்விட்டு பாடு வேத நெறியை இகழ்கிறார்கள். அதுக்காகத்தான் புறச்சமயங்களை நீடித்து கூறுகிறோம். புறச்சமயினோர்கள் விருத்தி பொருட்டு செய்யப்பட்டது என்பதும் உடலாம்புதற் பொருட்டு என்றதல்ல. விருத்தி ஒழுக்கமும் ஆமாகவே சாபத்தால் வேத நெறியில் நீங்கினோர் ஆசரித்தல் கொண்டு ஆசரித்தல் ஆச்சாரமாக கொள்ளுதல் என்று வராம். மோகநூல் என்பதும் மணிமந்திர மருந்து முதலியவற்றால் விம்மிடம் பயக்கும் நூல் என்பது போல வேதமும் சிவாகமும் ஒன்றியாயினும் அது இருபகுதிப்பட்டது. வேதம் 3 வருடத்தாருக்கும் சிவாகமும் 4 வருடத்தாருக்கும் பொதுவாதல் பற்றியாதலால் சிவாகமங்கள் பிரமாணம் என்பது தெற்றன உணர்க. இதுதான் நமக்கு இந்த பகுதியில் சிவாகமங்களை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். சிவாகமங்களை மேற்கோள் கொடுக்கலாம். அதுதான் இங்கே இருக்கார். இங்கனம் சைவ ஆகமங்களுக்கு பிரமாணியம் பௌக்கர உரையில் உமாவதி சிவாச்சாரியார் காட்டியவரை காண்க. நீலகண்ட பாஷ்யம் இது இந்த 12 சூத்திரங்களைப் போல பலர் விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அத்வைத முறையில் சங்கர பாஷ்யம் இருக்கிறது, யுக்தாத்வைத முறையில் ராமானுஜருடைய பாஷ்யம் இருக்கிறது. இந்த மாதிரி அங்கங்கேயும் பேருரைகள் எழுதியிருக்கிறார்கள். இப்போ நீலகண்ட பாஷ்யம் என்பது ஏறக்குறைய நம்முடைய சைவ சித்தாந்தமாகிய சித்தாத்வத்துக்கு பொருத்தமாக இருக்கிற ஒரு பாஷ்யம். அந்த பாஷ்யத்தை ஓரளவுக்கு சில இடங்களில் விஞ்ஞானி ஒன்றுகள் எடுத்து காண்பித்திருக்கிறார். இதில் வந்திருக்கிற வார்த்தைகள்லையும் தொடர்ச்சிகள்லையும் அந்த நீலகண்ட பாஷ்யத்தை சில இடங்களிலே மேற்கோளாக காண்பித்திருக்கிறார். சிவாகமங்களில் உருசாரண பரபிரம்மம் கேவலம் நிமித்த காரணம் என கூறும். அதை மறுத்தற்கு எழுந்ததை பதிகரணம் என்று உரைப்பாரும் உடன் அது பொருந்தாது. பதி அதிகரணம் பதியை பற்றி சொல்லுகின்ற பிரிவிலே இருக்கிற விஷயத்தை இதில் ஆராய்ச்சி பண்ணி காட்டுகிறார். யாம் வேதத்திற்கும் சிவாகமத்திற்கும் வேற்றுமை கண்டினம். சிவனார் செய்யப்பட்டதில் வேதமும் சிவாகமும் என வழங்கப்படும். ஆதலால் சிவாகமம் 3 வருடத்துக்கே உரித்தாயிடும் 4 வருடத்துக்கே உரித்தாயிடும் என்று 2 வகைப்படும். சிவாகமம் அவற்றில் முன்னையது வேதம் எனவும் பின்னையது சிவாகமம் எனவும் வழங்கப்பட்டன. இவ்விரண்டும் செய்த கருத்தம் சிவன் ஒருவனே. ஆகமத்தை செய்தவரும் வேதத்தை செய்தவரும் சிவபெருமான் தான். இவ்வாறு சுருதியும் புராணங்களிலும் சிவாகங்களிலும் கூறப்பட்டது. பஞ்சபிரம்மம், பிரணவம், பஞ்சாக்கரம், பிராசாதம் முதலிய மந்திரங்களும் பதிபசிவாதம் முதலிய பொருள் வழக்கமும் திருநீற்றின் உத்தூளனம், திரிகுண்டரம், ருத்ராக்கம் தரித்தல், சிவலிங்க பூஜை முதலிய தர்மங்களும் பிறவும் வேதத்திலேயும் இருக்கிறது, சிவாகமங்களிலும் இருக்கிறது. இரண்டிலேயும் ஒப்ப காண்தலான்
அவ்விரண்டும் பிரமாணம். ஆகினாலே வேதம் சிவாகமம் என்கின்ற இரண்டையுமே நாம் நூல் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தா ஒருவனையாகலாம், அவ்விரண்டிற்கும் பொருள் ஒன்றேயாகலின் அவற்றுள்ளும் மாறுபாடு இல்லாமையினாலே இவ்வதிகரணம் கேவலம் நிமித்த மாத்திரமே இறைவன் என கூறும் இரண்டிய கற்ப நூலாகிய யோகசாத்திரத்தை மறுத்தற்கு எழுந்ததென்மை. நிமித்த மாத்திரம்தான் இறைவன் அப்படின்றார். அதாவது நிமித்த காரணனாக இறைவன் இருக்கிறான், அவ்வளவுதான் அவனுக்கு இருக்கிற பெருமை என்று சொல்லுகிறது யோக சாத்திரத்தை மறுத்தல். அந்த யோக சாத்திரத்தை மறுக்கிறார். வேதம் சிவாகமம் என இருபகுதிப்பட்டது. அது 3 வருடத்திற்கும் உரிமையாதலும் 4 வருடத்திற்கும் உரிமையாதலும் பற்றி என்று நீலகண்ட பாஷ்யத்தில் கூறப்பட்டது. இது நமக்கு சிவஞான சித்தியாரில் வேத நூல் சைவ நூல் இந்த 2 நூல்கள், வேதுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள், ஆதி நூல் அனாதி அமரன் தருநூல் 2ம் ஆரண நூல், பொது சைவம் அறிஞ்சிறப்பு நூலாம், நீதியினால் உலகோர்க்கும் சத்தினிவாதற்கும் நிகழ்த்தியது, வீண்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம், பிற நூல் திகழ்பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். சிவஞான சித்தியாரிலே ஆரம்பத்திலேயே இந்த பாடல் வருகிறது. அந்த பாடலை எடுத்து நம்ம போட்டு வேதம் சிவாகமம் என்ற இரண்டையும் பிரமாணங்களாக கொண்டு இந்த ஆராய்ச்சியை நடத்தலாம், அது தவறில்லை என்று சொல்ல வருகிறார். அதுக்காக சொல்றார். இருபகுதிப்பட்டது. இனி சைவரில் உள்சாரார் சைவ ஆகமங்களில் உலக நூல் வைதிகம் ஆத்தியான்மிகம் அதிமார்க்கம் மாந்திரம் என நூல்களை ஐவகைப்படுத்தி மாந்திரம் முடிந்த 4ம் புறநூல் என வைதிகத்தினையும் அவற்றுடன் சேர்த்து விலைக்கு விடுகிறார்கள். வேதாந்தத்தில் ஏகனே ஆன்மா என வேதாந்தத்தை புறச்சமயங்களோடு எடுத்துவது மறுத்தலான் வேதம் பிரமாணம் ஒன்று என்பது. அதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் இது 1-2 இடங்களிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை வைத்துக் கொண்டு வேதத்தில் பிரமாணம் அல்ல என்று சொல்லக்கூடாது. வைதிகம் என்பது மீமாந்தியினோடும் வைத்தியடியினோடும் நெய்யாயினோடும் என்னும் 3 புறச்சமயங்களோடு வைத்து எழுதிய வேதாந்தம் ஏகான்மவாதம் கூறும் வியாச நூல் எனவும், சித்தாந்த பிரகாசியில் சர்வான்ம சம்பசிவாச்சாரியார் கூறுதலான் அது வேறென்று தெற்றன விளங்குமாறு ஆண்டு வேதம் என்றது மீமாந்தி நூலை. இந்த மீமாந்தி என்பது என்னன்னா, யாகங்களை கொண்டே பலனை அடைந்து விடலாம், இதுக்கு சிவபெருமான் தேவையில்லை என்று சொல்லுகிறது. நியாயம் வைசேடிகம் மீமாந்தை இவைகளெல்லாம் தந்திர முறையினாலே கிரியை முறையினாலேயே இருந்து சிவபெருமானை வேண்டாமல் நேராகவே மோட்சத்துக்கு போகலாம் என்று அவர்கள் செய்கிற காரியம். வேள்விகளுக்கு முதன்மை கொடுத்தது மீமாந்த சமயம். அதெல்லாம் அங்கே புறச்சமயங்களிலே ஒன்றாக கள்ளப்படும். இன்று வேதம் என்றது மீமாந்தியினுடைய நூல். வேதத்தொள் விதித்த கர்மகாண்டத்தை ஆராய்ச்சி செய்தலில் அதற்கும் அப்பெயராயும். வேதசாரம் சிவாகமம் ஆகலால் சைவ ஆச்சாரத்திற்குரியவன் வைதிகன். வேதாந்த பொருளை தெளித்து கூறுவது சித்தாந்தம் எனவும், பிறநூல் பிற பொருள்களை கூறும் எனவும், வேதத்தோடு ஒற்றுமை உடைமை பற்றியே சிவாகமங்களுக்கு பிரமாணங்கள் கூறும் வசனங்களோடு வாரணமானது. அதாவது வேதத்தை விளக்கிக் கொள்வதற்கு சிவாகமங்கள் அவசியமாக இருக்கின்றன. இனி சிவாகமங்களை கொண்டு வேதத்துக்கு விளக்கம் சொல்லலாம். அதுதான் ஞாபகத்தை சொன்னார். வேதாந்தம் என்பது யோகப் பெயரால் வேதத்தின் முடிவாகிய உபநிடதங்களை கூறும். அடுத்தபடி சிவதிக்கை என்கின்ற ஒரு பிரிவை வேதம் ஓதுதற்கொன்னும் வைதிக ஆச்சாரத்தின் கண்ணும் உபநயன பேருடையார்கன்றி அதிகாரமின்மை போல சைவாகமம் ஓதுதற்கொன்னும் சைவாச்சாரத்தின் கண்ணும் சிவதீட்சை பேருடையார்கன்றி அதிகாரம் இல்லை. சிவதீட்சை செய்து கொண்டவர்கள்தான் சைவ ஆச்சாரத்தின் சைவ ஆகமங்களை ஓதுதல் இந்த காரியங்களை செய்வதற்கு தகுதி உடையவர்கள். அந்த தீட்சை நிராதாரம் சாதாரம் என்று நிர்வகிக்கப்படும். நம்முடைய 8ஆம் சூத்திரத்தில் விரிவாக சொல்லியிருப்பார் சிவஞான சித்தியார்கள். அது இங்கு முதல்ல ஒரு கட்டுரையாக இருக்கிறது. நிராதாரம் சாதாரம்
அதாவது எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் செய்வது நிராதாரம், சிறந்த பற்றுக்கோடோடு செய்வது சாதாரம், ஆதாரம். நிராதாரமாவது விஞ்ஞானகலர் பிரயாகலருக்கு தீவிரதரம் என்னும் 20 சக்திவாதத்தால் பரமசிவன் ஆசான் மூர்த்தியை அதிர்ஷ்டத்திலிருந்து செய்வது அன்றி தானே முன்னின்று செய்வது. அது உயிருக்கு உயிராய் நின்று செய்வதும் சதாசிவமூர்த்தமாய் நின்று செய்வதும் என இருவகைப்படும். அவற்றை முன்னது விஞ்ஞானகலருக்கும் பின்னையது பிரளயாகலருக்கும் என்க. ஒன்று தீவிர சக்தி நிபாதத்தால் அனந்த தேவர் முதலியோர் பதங்களை உதவுவது. ஒன்று தீவிரதர சக்தி நிபாதத்தால் வீடு பேரே உதவுவதாகும். இந்த வீழ்ச்சியில் ஒரு பிரிவை இங்கே நமக்கு ஞாபகம் வச்சிருக்கிறார். விஞ்ஞானகலர் பிரளயாகலர் என்ற வகையில் இருமரமுடையவர் ஒருமரமுடையவர் என்று நாம் பிரிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு பரமசிவன் ஆச்சாரியர் என்கின்ற வடிவத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு ஆசான் மூர்த்தியை அதிஷ்டித்து செய்வதென்று தானே முன்னின்று செய்வது. இறைவனே முன்னின்று செய்கின்ற காரியம். இறைவன் எப்படின்னா சதாசிவமூர்த்தமாய் நின்று செய்வதும் உயிருக்கு உயிராய் நின்று செய்வதும் இந்த 2 வகை. விஞ்ஞானகலருக்கும் என்னை இது பிரளயாகலரும். சதாசிவமூர்த்தமாய் நின்று செய்வது பிரளயாகலர் என்று இருவகைப்படும். அவற்றுள் ஒன்று தீவிர சத்திரிவாதத்தால் அனந்த தேவர் முதலியோர் பதங்களை இந்த தீட்சை செய்த உட்பாடு அனந்த தேவர் முதலியாருடைய பதங்கள் தீட்சை பெற்றவர்களுக்கு கிடைக்கும். தீவிரதர சத்திரிவாதம் வீடுபேற்றையே தரும். நீ சாதாரண தீட்சை என்றால் சகலருக்கு நில உலகத்தின் முன்னே ஒரு குருமூர்த்தத்தை எழுந்தருளச் செய்து அவர் மூலமாக 4 வகை சத்திரிவாதத்தால் செய்வது. 4 வகை சத்திரிவாதம். சத்திரிவாதம் தான் சத்திய நிபாதம், அதாவது திருவருள் பதிதல், அதான் சத்திரிவாதம். 4 வகை என்ன? அதில் சத்திரிவாதம் 4 வகையில் நடக்கிறது. தீவிரதரம், தீவிரம், மந்ததரம், மந்தம். இந்த மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்ற 4 வகையிலே சத்திரிவாதம் உண்டாகும். மலபரிபாகம் எப்படி ஏற்படுகிறதோ அதற்கேற்ற அளவுக்கு சத்திரிவாதம் நடக்கும். இது ஆச்சாரியனாக குருவாக யார் இருக்கிறாரோ அந்த குருவினுடைய திருமேனியிலே அதிஷ்டித்து நின்று சிவபெருமான் மேலே செய்வது. அதுவும் திருநோக்கம் முதல் பல வகைப்படும். திருநோக்கால், பரிசத்தால், திகழும் வாக்கால், மிகுநூலால், பாவனையால், யோக பண்பால் 6 விஷயங்களை சொன்ன அனுசித்தியாரில் அதை நம்ம தொடங்குகிறோம். திருநோக்காலை செய்யலாம், பரிசத்தாலே செய்யலாம், வாக்கினாலே உபதேசத்தினாலே செய்யலாம், யோகத்தினாலே செய்யலாம். ஆசான் மூர்த்தியானவர் அதிர்ஷ்டித்து நின்று தீட்சை கொடுக்கப்படுகிறவனை எதிரில் உட்கார வச்சு தன்னுடைய மனத்திலே பாவனை பண்ணி அந்த பாவனையை அவனுடைய உள்ளே அனுப்புவார். இப்படியெல்லாம் அதான் சொல்றாரு. அது சபீஜம், நிர்பீஜம் என்று இருவகைப்படும். பீஜ மந்திரத்தோடு கூடியது, பீஜ மந்திரம் இல்லாது. பீஜ மந்திரம் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் விதையாய் உள்ள மந்திரம். ஓம் என்பது பீஜ மந்திரம் தான். அது போல சிலதெல்லாம் இருக்கிறது. அது சபீசம், நிர்பீஜம். சாதிகாரை, நிரதிகாரை. சபீசமாவது சைவ ஆகமத்தின் வழுவாதோடும் ஆற்றலுடையோருக்கு சைவாச்சார கர்மத்தை நிறுத்தி மற்றவற்றை சுத்தி செய்வது. அது அசத்தியோ நிர்வாணத்தின் ஜேடமாய் சிவதர்மணி, உலகதர்மணி என்று வைப்படும். நிர்பீஜ தீட்சையாவது சைவாச்சாரம் அனுஷ்டிக்கும் வரியில்லாதவர்களுக்கு சைவாச்சார கர்மத்தையும் ஓமத்தாலே சுத்தி செய்து செய்யும் தீட்சை. அது சபீசம் இல்லாத அசத்தியோ நிர்வாணம், சத்தியோ நிர்வாணம் என்று விவகிப்படும். சபீசதிக்கு பேருடையவர்கள் ஜாதகரும் ஆச்சாரியருமாய் நித்தியத்தும் நைமித்தியத்தும் காமியத்துக்கும் அதிகாரிகளாகும். ஆதலின் அதிகாரத்தை படைக்கும் சபீச நிர்வாணமும் அதற்கு அங்கமாக செய்யப்படும் சமய விவேடங்களும் சாதிகாரை, நிராதிகாரை என்னும் இவை இரண்டும் கிரியாவதி என்றும் ஞானவதி என்றும் கொண்டு 8ஆம் சூத்திரத்தில் விரிவாக இதை பற்றி சொல்லியிருக்கார். கிரியாவதி, ஞானவிதி என்று 2 விதமாக போகும். கிரியாவதி என்று சொன்னால்
குண்டம் மண்டலம் முதலியவற்றை எல்லாம் வெளியிலே ஏற்படுத்தி அதன் மூலமாக தீட்சை கொடுக்கிறது. அப்படி இல்லாமல் ஆசான் தன்னுடைய மனத்திலேயே குண்டம் மண்டலம் முதலாகிய எல்லாவற்றையும் செய்து தானே அந்த வரியை இழுத்து அங்கே வருகின்ற பரமாத்ம மூர்த்தியை தன்னுடைய சிஷ்யன் யாருக்கு தீட்சை செய்கிறானோ அவனுக்குள்ளே புகும்படி செய்வது. இது நிறைய விஷயங்கள். இது அப்போ கிரியாவதியாவது குண்டம் மண்டலாதி அனைத்தும் புறத்தே நிலைவிட்டு கிரியை செய்யும். ஞானவதியாவது அவை அனைத்தும் மனத்தால் கற்பித்துக் கொண்டு பாவனையால் கிரியை செய்யும். இந்த ரெண்டு விதமாக ஆச்சாரியன் பேசுகிறார். இவ்வாறு சோமஸ்வம்பு சிவாச்சாரியார் முதலியோர் சாதிகாரை நிருதிகாரை இரண்டும் ஞானம் கிரியை என வெவ்வேறு இருப்படும் என பகுத்து முதற்கு வைத்துக் கொண்டு மேற்சமயம் முதலியனமாக செய்யும் முறையெல்லாம் விரித்து கூறுதலில் அங்கன் மேற்கூறும் விதிகளெல்லாம் இவ்விரண்டிற்கும் பொது. மனத்தால் இயற்றுங்கால் மனத்தாலே இந்த யாகசாலையை செய்கிறார் ஆச்சாரியர். மனத்தால் செய்கிற பொழுது நாபித்தானமே குண்டம். அங்கே இருக்கிற உதராக்கினி இருக்கிறது, அதுதான் அக்னி யாகத்துக்கு. இந்துஸ்தானத்திலே இருக்கின்ற அமிர்தம்தான் நெய். இடையும் சுருமுனையும் சுருவமும் சுருக்கும். சுருவம் சுருக்குன்றது நெய்யை வடுறதுக்காக இடமாக வச்சுருப்போம். வீடு இருக்கிற பாத்திரம் ஒன்றும் சுருவம், மேலே இருக்கிறது அது மூடி வச்சுருப்போம், சுருக்கம். இந்த ரெண்டையும் இப்படி வச்சு அப்படியே விடுவாங்க. நீங்கள் இது சுருவம் சுருக்குங்கிறது. சாதாரணமாக இந்த சுருவம் சுருக்கு பெரும்பாலும் கொண்டு வரதில்லை. கோபம் செய்கிறவங்க இப்போ மரத்தால் செய்து வச்சுருக்காங்க, அதை கொண்டு வந்து கொண்டு. அதை விட முறுக்கையிலையோ மாவிலையோ அந்தந்த இடத்துக்கு கொண்டு. திருமணம் போன்ற விசேஷமான காரியங்களில் ஹோமம் செய்தால் மாவிலையை பயன்படுத்துகிறோம். சிரார்த்தம் திரி முதலியவற்றை கொடுக்குற காலத்தில் முறுக்கை இலையை கொடுத்துருவாங்க. அதையே மடித்து வச்சுட்டு நெய்யை விடுறதுக்காக. நெய்யை விடுறதுக்காக இருந்தால் சுருவமும் சுருக்கும் சுருவமும் இதையெல்லாம் இடையும் சுருமுனையுமே சுருவும் சுருக்குமாகலாம். அவை எஞ்ஞான்றும் தூயனவையாகலாம். அவற்றை தூய்மை செய்ய வேண்டாமையில் புறத்தை குண்ட முதலியவற்றை தூய்மை செய்து குறித்த குறிகளும் மற்றும் அவை போலனும் மீமாந்தை 10ஆம் அத்தியாயத்தில் கூறும் நியாயத்தானே விளக்கப்படுதலில் அவையை ஒழித்து ஒழிந்தவையெல்லாம் என்ன சொல்கிறாரு, உள்ள நான் சுருக்கு சுருவம் என்ற இந்த காரியங்களை எல்லாம் ஞானவதி செய்கிற காலத்தில் உள்ளிருந்து செய்யணும். உள்ளிருந்து செய்கிற பொழுது அது பரிசுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சசுத்தி செய்துதான் ஒரு யாகம் முதலியவற்றை செய்வார்கள். இது வெளியில் புறப்பொருள்களில் செய்கிற பொழுது அது பஞ்சசுத்தி பண்ணணும். மனசுக்குள்ளேயே ஆச்சாரியன் செய்கிற காரியத்துக்கு சுத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்பொழுதும் தூயனாக இருக்கிறவன் தான். அதுதான் சொன்னார். அவற்றை தூய்மை செய்ய வேண்டாமையில் புறத்தே குண்டம் முதலியவற்றில் தூய்மை செய்வதற்குரிய கிரியைகள் மற்றும் அவை ஒருவன மீமாந்தை நூலில் கூறும் நியாயத்தானே விளக்கப்படுதலில் அவை ஒழித்து ஒழிந்தவையெல்லாம் மனோபாவனையால் செய்யப்படும். மனோபாவனையினாலே குண்டம் முதலியவற்றை அவாவாது மாணாக்கருடன்பில் தூய்மை செய்தற்குரிய நிரீட்சணம் முதலிய கிரியைகள் புறத்தே செய்யப்படும். புறத்தங்கி குண்டலி அங்கியோடும் விந்து வங்கியோடும் சார்த்தி வாங்கி வாகீஸ்வரி கற்பநாடிகளை புகுவித்து பிறப்பிக்கும் பாவனையானன்றி தூய்மை பெறுதலும் சிவாக்கினியாதலும் கூடாமையானும் குண்டலி அங்கி விந்து வங்கி இவ்வாறு வேண்டாது இயல்பானே தூய்மையுற்றி சிவாக்கினியால் புறத்து அங்கியினையும் தூய்மைப்படுத்தும் ஆற்றல் உடமையானும் புறத்து செய்யும் அங்கீகாரியத்திலும் அகத்து செய்யும் அங்கீகாரியம் சிறந்தது என்பது தெரிந்து கொண்டு கொண்டார். புறத்தை குண்டம் மண்டலாதிகளை வைத்து செய்யக்கூடிய காரியத்தை விட மனதிலே வைத்து செய்யக்கூடிய ஞானவதி என்கின்ற முறைதான் மிகச்சிறந்தது. வாசித்தாலே சுதுமணி வழியால் வாங்கி துவாதசாந்தத்தில், துவாதசாந்தங்கிறது தலைக்கு மேலே 12 அங்குலம், துவாதசாந்தத்தில் ஞான அனலோடும் கூட்டி மீளக் குடந்து குண்டலித்தானம் என்பது தொப்புளோடு இருக்கிற இடம், அதான் குண்டலித்தானம். அந்த குண்டலித்தானம் வரையிலையும் வைத்து கிரியை செய்க என்று சொல்லியிருக்கிறார். இந்த கிரியை வெளிப்படையாக செய்கிற காரியம் இல்லை, மனசுக்குள்ளேயே செய்கிறது. அதுதான் ஞானவதியினர். சிவஞான சித்தியும் அவுத்திரி 2 தரலாம். இந்த விஷயம் பூராவும் சிவஞான சித்தியாரில் 8ஆம் சூத்திரத்தில் உள்ள பாடல்களில் விரிவாக சொல்லப்படுது. இது அறியாதார் தமக்கு வேண்டியவாறே உரைப்பார்.
சோமசம்பு சிவாச்சாரியார் முதலியோருடைய பத்ததிகளையும், பத்ததிகள் என்பது வழிபாட்டு முறை, அதான் பத்ததி, அவற்றிற்கு மூலமாகிய சிவாகம வசனங்களையும் ஊதி உணராத மடவோர் நாஸ்திக மதம் பற்றி உரைக்கும் உரை அது பொருளாக வைத்து மறுக்கற்பார்த்தது. அவருடைய வார்த்தைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அழிவிலா கிரியையினானாதல் சத்திமத்தானாதல் அத்துவா சுத்தி பண்ணி என்பதனால் இவ்விருவைகள் ஒன்றானே அத்துவா சுத்தி, கிரியின் மூலமாக அத்துவா சுத்தி பண்ணலாம். இவ்வாறு முதலியோர் நூலிலும் சிவாகமங்களிலும் கூறுதலானும் அத்துவா சுத்தி செய்த பின்னர் மந்திரம் கிரியை பாவனைகளின் குறைபாடு தீர்தல் பொருட்டு விஞ்ஞான தீக்கை செய்யப்படும். சாம்பவ தீக்கை எனவும் சக்தி தீக்கை எனவும் தெரிந்துணர்வுக. எனவே ஞான தீக்கை இங்கனும் நிர்வகிப்படும். தீக்கை போல பிரதிஷ்டையும் நிர்வகிப்படும். திருக்கோயிலே பிரதிஷ்டை செய்கிறோம் இல்லையா, கோயிலில் சுவாமியை, அந்த பிரதிஷ்டையும் கூட சிவலிங்க பிரதிஷ்டை புறத்து அங்கீகாரியத்தான் அண்டி அகத்து அங்கீகாரியத்தால் செய்தல் பொருந்தாதெனின் அத்தந்து பரார்த்த வீதிக்கு அதுக்கும் ஆன்மார்த்த பூஜை தீக்கு பின் செய்யும் ஆச்சாரமாகலில் ஆன்மார்த்த லிங்க பிரதிஷ்டை தீக்கையுள் வியாபியமாய் அடங்குதலில் அது தீக்கை செய்த முறை பற்றியே செய்யப்படும் என்பது புறம். ஆன்மார்த்த பூஜையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பரார்த்த பூஜை என்பது திருவிழி இருக்கிற திருக்கோயில், அந்த விஷயங்களை செய்கிற காலத்தில் அதுக்கு தேவையில்லை. அதான் பிரதிஷ்டை, சிவலிங்க பிரதிஷ்டை புறத்து அங்கீகாரியத்தான் அன்றி அகத்து அங்கீகாரியத்தால் செய்தல் பொருந்தாதெனின் அது தவறு. உள்ளே இருந்து குண்டமண்டலாதிகளை உள்ளே செய்து அதன் மூலமாக கிரியை செய்கிறது தவறில்லை, அது ஒரு ஆச்சாரம். அடுத்தபடி பாருங்க, ஞானவதி அந்தியேட்டி. அந்தியேட்டி என்பது ஈமக்கிரியை, சத்த ஏற்பாடு செய்யக்கூடிய கிரியைகளை அந்தியேட்டின்னு சொல்வார். இனி ஞான தீக்கை உடையாருக்கு அந்தியேட்டி செய்யுமாறாவது துறந்தோருக்கு கணனமே வீத்தல். கணனம்னா சமாதி, துறந்தவர்களுக்கு சமாதி நீத்தல், அவரை ஒழித்து ஏன் நைத்திக பிரம்மச்சரியம் முதலில் எழுந்து ஞானதீக்கு பேருடையார் ஒழுகினோர் இறந்துழி. ஞானதீக்கு பேர் பெற்றவர்களாக இருந்தவர்கள் இறந்து போனால் புறத்து உடம்பினை வாழா புறத்து எரியில் பெய்து அடக்கி இமக்கடன் முத்திய பின்னர் அவ் ஆன்மாவை மாசால பிரயோகத்தால் உணர்ந்து, மாசால பிரயோகம் என்பது மானசீகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை வரவழைக்கிறது. அந்த பிரயோகத்தை செய்து அவர்களை கொண்டு வருகிறாளாம். ஈமக்கடன் முற்றிய பின்னர் அவ் ஆன்மாவை மாசால பிரயோகத்தால் உணர்ந்து சந்தனம் முதலியவற்றுள் ஒரு ஆதாரத்தில் வைத்து முன்போல எல்லா விதியும் மனோபாவனையினால் சங்கார முறை பற்றி செய்து சமயதீக்கு உடையாரை உருத்திரலோகத்திலையும் விசேடதீக்கு உடையாரை ஈஸ்வரலோகத்திலையும் நிர்வாணதீக்கு உடையவரை பரமசிவன் திருவடியிலும் சேர்ப்பித்தது. இப்படித்தான் இந்த தீட்சை செய்கிறார்கள். சமயம் விசேடம் நிர்வாணம் என்று ஓதிலை யாராரை எந்தெந்த யோகத்திலே போய் சேர்க்கிறது என்பதே எழுதியிருக்கார்கள். சமயதீக்கு உடையவர் உருத்திரலோகத்துக்கு, விசேடதீக்கு உடையவர் ஈஸ்வரலோகம், நிர்வாணதீக்கு உடையவர்கள் சிவபெருமானுடைய திருவடியிலே போய் சேர்கிறார்கள். இவற்றின் விரிவாகிய சமயம் முதலியவற்றில் சமயதீக்கையாவது மண்டப பூஜை செய்து விதிமுறையை மாணாக்கரை வழிபடுவித்து சம்பாத ஹோமத்தால் சுத்திப்படுத்துவது. இவன் சைவாச்சாரத்திற்கு அதிகாரி. சமயதீக்கை பெரும்பாலும் எல்லாரும் சமயதீக்கை பெற்றுக்கொள்வார்கள். விசேடதீக்கையாவது சமயதீக்கை செய்து குண்டத்தில் பாகீசனையும் பாகீஸ்வரியும் ஆலோசித்து மாணாக்கனுடைய ஆன்மாவை வாங்கி பாகீஸ்வரனால் பாகீஸ்வரியினுடைய கர்ப்ப நாடியில் செலுத்தி கற்பாதானம் முதற்கொண்டு ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அதுவரை என்னென்ன கிரியைகளோ எல்லா கிரியைகளையும் செய்ய வேண்டும். இந்த கிரியைகளை 3 ஆவிரியில் நிரப்பி
கரு முதிர்ந்து குழந்தை பெற்றதாக பாவித்து திரும்பி அந்த குண்டத்திலிருந்து ஆன்மாவை வாங்கி மாணாக்கன் இதயத்தானத்திலே கொண்டு போய் தாவித்து அவனை சிவபுத்திரனாக செய்யும். சிவபூஜை முதலியவற்றிற்கும் சிவயோக நெறிக்கும் சிவாகமம் கூறுவதற்கும் இப்படி செய்து தீட்சை பெற்றவன் தான் அதிகாரியாவான். நிர்வாண தீட்சை இவ்வாறு சமய விஜயம் இரண்டும் செய்து ஆன்மாக்கள் 3 தினத்தால் செய்யும் கண்மங்களுக்கு இடமாகிய 6 வகை அத்துவாக்களின் தன்மை 6 அத்துவாக்கள். என்னால் வர மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், மௌனம், கலை என்று 6 அத்துவாக்கள். அடுத்து சொல்கிறார். எதை எதை எப்படி அடக்கிறது? இந்த தீக்கை நடத்துகிற இடத்துல பார்த்து, இந்த நிர்வாண தீக்கை நடத்துகிற இடத்துல பெரிய நூலை எடுத்து ஒரு 5 முடியை போட்டு வச்சுக்கோ. ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கிறது. அது மந்திரங்களை சொல்லும். இன்னது எல்லாவற்றிலிருந்தும் பற்றுக்களை கழற்றி கொண்டு விட்டேன். எனக்கும் உலகத்துக்கும் விதமான தொடர்பும் இல்லை. அதுக்கு காரணமாக இருந்த 6 வழிகளையும் அடைத்தாச்சு. அதான் 6 அத்துவாக்கள். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. இந்த மந்திரம், வண்ணம், பதம் என்று சொன்னால் அதுபோலாம் சப்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. புவனம், தத்துவம், கலை என்கின்ற 3ம் அர்த்த பிரபஞ்சம், பொருள் உலகம். இந்த வகையில் 6 வகை அத்துவாக்களின் தன்மைகளும் அவை ஒன்றினொன்று அடங்குமுறையும் இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே இதெல்லாம் தெரிந்தவர்கள் இருந்தார்கள். இப்போது நிர்வாண தீட்சை கொடுக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. நிறுவுகின்றவர்கள் இருக்கலாம். இது கூட ஆசை இருக்குன்னு சொல்றார் வசந்தகுமார் அவர்கள். பன்னீர் திருமுறை ஆய்வு மையம் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர். அவரும் நிர்வாண தீட்சைக்கு செய்யக்கூடியவர்கள், அத்வா சுத்தி பண்ணக்கூடியவர்கள் தேடுறாங்க. அந்த முறையில் போயிருக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைச்ச அபூர்வமும் கூட சொல்லலாம். செய்து வைக்கிற அதிகாரியாக இருக்கிறது ரொம்ப. பலருக்கு விசேட தீட்சை பெற்றவர்கள் நிர்வாண தீட்சை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நிர்வாண தீட்சையில் அத்வா சுத்தி ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி செய்யறதுன்றது தெரியல. தெரிஞ்சவர்கள் எங்கேயாவது இருப்பார்களா என்று கூட என்னிடத்தில் ஒரு 3 தடவை கேட்டார். தாம்பரத்தில் ஒரு சிவாச்சாரியா இருந்தார். அவங்க கொஞ்சம் நன்றாக செய்கிறோம். அது மாதிரி எங்கோ அபூர்வமாக இருக்கிறார். பாருங்க, மந்திரம் முதலிய 5னும் கலை 5னும் பகுத்தடக்கி நிவித்தி முதலிய 5ஐயும் ஒவ்வொன்றாக சோதித்து அத்வா சோதனை என்று நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தி நீடு என்கின்ற 5ஐயும் ஒவ்வொன்றாக பரிசோதித்து விளக்குவர். பாருங்க, அவற்றினின்றும் நீங்கிய மாணாக்கன் ஆன்மாவை வாங்கி பிராசாத நெறியானை பரமசிவனிடத்தில் ஒடுங்கி கும்பாபிஷேகம் போன்ற பொழுது உள்ள மூலஸ்தானத்தில் சுவாமியை நிறுவுகிறீர்கள். அந்த சாமியை கொண்டு வந்து யாகசாலையில் வச்சிருந்தது. யாகசாலையிலிருந்து திரும்பி அங்கே போகிறது. நீ எப்படி அங்கே அதை செய்கிறீர்களோ அதே போல மாணாக்கனுடைய ஆன்மாவை ஆச்சாரியன் தன்னிடத்தில் வாங்கி அவனை கொண்டு வைக்கிறான். பழவனி பிராசாத நெறியானை பரமசிவனிடத்தில் ஒடுங்கிய வழி மாணிக்கத்தை சார்ந்த படிக ஒளி போல தற்போதும் அடங்கி பரமசிவனுடைய அருகுணங்களும் தன்குணமாக தன்மாட்டு விட்டு வழங்கி சிவானந்தம் மேலிடும்படி ஒவ்வொரு குணங்களை 3 ஆகுதியால் தோற்றுவித்து முப்பொருள்களின் புதியல்பு குணத்து முகத்தானே மலத்தை நீக்கி உண்மையானம் வழங்கச் செய்யும். மலத்தை சுற்றி வருகிறது. மலத்தை நீக்கி உண்மையான முழங்கை செய்யும். இதனானே சிவாகமங்களின் உண்மைப் பொருள் ஆராய்வதற்கு அதிகாரி அவர். நிர்வாண தீட்சை பெற்றுவிட்டால் சிவாகமங்களின் உண்மைப் பொருளை ஆராய்வதற்குள்ள அதிகாரி. உண்மைப் பொருளாராய்ச்சியால் சிவஞானம் விளங்கி சிறப்பியல் உணர்ந்து சிவம் பிரகாசித்து வாசனை நீங்கி வீடு பேரடையும். இதில் முக்கியமானது அத்வா சோதனை தான். அத்துவா சுத்தி பண்ணி மரம் அகற்றி ஒருவிலா சிவம் பிரகாசித்திற்கு ஞானம் உதிர்ப்பித்து பவர் துடைப்பன் சிவஞான சித்தியாரில் வருகிற நீங்களாம் விளக்குங்கள். ஞானத்தால் வீடென்று நல்ல திருமுறைகள் ஆகமங்கள் சொல்ல
எனவும் கூறும் திருவாக்குகளாலும் இவ்வாறே கூறும் சிவாகமங்களாலும் அத்துவாக்களின் இயல்பு முன்னர் காட்டும். என்னால் சொல்ல போகிறார். 8ஆம் சூத்திரத்தில் விரிவாக ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. சிவஞான சித்தியார்களே 8ஆம் சூத்திரத்தில் தான் அது சொல்லியிருக்கார். இனி ஒருவில் நிர்வாணம் அறுவகையும் உருவினை அறிதாம் பரபதத்துள் உயிர் விரவ பயிற்று என்றாற் போலும் சிவாகம வாசனங்களை பற்றி அவற்றின் கருத்து உணராது தீக்கையே வீடு வேறு உதவும் ஞானம் வேண்டாம் எனவும் ஞானத்தால் வீடென்றே என்பது ஞானம் என்பதும் ஆகுபெயரால் தீக்கை உணர்த்தும் என்னும் இப்படியெல்லாம் தவறாக உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரைகளை எடுத்து மறுக்கிறார்கள். பௌஷ்கரத்தில் ஆசிரியத்தன்மையின் அதிகாரமும் மலரீக்கமும் சிவவழக்கமும் ஞானத்தார் பிறப்பாளதனாக ஞானபாதத்தையே நமக்கு தெரிவித்துவிடுக என்று முனிவர் வேண்டிக் கொண்டதாக வருகிறது. அவை வேறு பொருள்படுவதற்கு இயலாமையாகும். மதங்கம் முதலியவற்றில் இவ்வாறே கூறுதலாகும். நீக்கை என்னும் சொல்லுக்கு பொருள் மலத்தை கெடுத்து ஞானத்தை பெறுவது. நீக்கை என்ற சொல்லுக்கு பொருள் மலத்தை கெடுத்து ஞானத்தை பெறுவது. நீக்கையாவது சிவாகமங்களில் கூறும் நித்தியம் முதலியவற்றின் அதிகாரம் ஆகம கேள்வியின் அதிகாரம் என்னும் இரண்டருள் ஓர் அதிகாரத்தை முற்றிக்க வல்லதாகிய பரமசிவனுடைய வியாபார சக்தியாம் உண்டு. அதுதான் பரமசிவன் உயிர்களை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு செய்யக்கூடிய ஒரு யுக்தி. அதுதான் தீட்சை. தீட்சையின் மூலமாக பரமசிவனோடு இந்த ஆன்மா சேருகிறது. பிறவிக்குருடனுக்கு படலத்தை நீக்கி துணையானை பொருள்களை காட்டினால் அன்றி காண்டல் கூடாமை. கந்தகாலோத்திரம், சிவதர்மோத்திரம், தேவிகாலோத்திரம், சர்வஞானோத்திரம், ஞானதரகம் முதலியவற்றிலெல்லாம் ஆன்மா ஞானம் ஒன்றானே வீடு இதற்குரியது. நீக்கையே போரும் என்று சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ஞான ஆராய்ச்சி இவருக்கு தேவை. நீக்கை மாத்திரத்தானே சிவா பேரு கூடும் என்று பொருந்தாமை உணர்கின்றார். என்று வீழ்ச்சை மாத்திரம் இருந்தால் போராது. அதுக்கு மேலே ஞான ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். ஞான ஆராய்ச்சி செய்தால்தான் வீடு பேற்று கிடைக்கும். நீக்கை செய்தவர்கள் மனம் தூய்மராக இருக்கிறார்கள் என்று வேண்டுமா எடுத்துக்கலாம் தவிர அது வீடு பேற்றே அது பயக்காதுங்க. இனி ஒளியானண்டி இருள் நீங்காதவாறு போல ஆணவமும் ஞானத்தானண்டி நீக்கை மாத்திரத்தானே நீங்காதனமும் இது கருத்து. நீக்கை மாத்திரத்தினாலே ஆணவம் நீங்காது. ஞானத்தால் தான் ஆணவம் நீங்கும். ஞானம் அத்துவ சுத்தியில் அத்துவாக்கள் நிரம்பி கிடந்த சஞ்சிதகன் மாத்திரையே நீங்கும் வரும். அத்வா சுத்தி பண்ணுகிற பொழுது அத்வாக்களிலே எந்த சஞ்சிதகனும் பகிர்ந்திருக்கிறதோ, இந்த அத்வா என்பது 36 தத்துவங்களையும் நாம் வழியாக சொல்லிக் கொண்டோம். அதில் நம்முடைய கர்மங்கள்லாம் எந்த இதில் இருக்கிறது? நீதி தத்துவத்தில் இருக்கிறது. தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ண ஒவ்வொரு தத்துவமும் என்ன வரும். அதில் கர்ம சேடங்களும் அதை தான் இருக்கும். நாம் அனுபவித்தது போக மிச்சமாக இருக்கிற கர்மங்களும் அங்கே தான் இருக்கும். அந்த அத்துவாக்கம் நிரம்பி கிடந்த சஞ்சித கர்மம் மாத்திரையே நீங்கும். இந்த நீட்டை செய்கிற பொழுது அந்த அத்துவாக்களில் அடங்கி கிடந்த நீதி தத்துவத்தில் அடங்கி அத்துவாக்களில் ஒன்றாக தத்துவ அத்துவாவிலே அடங்கி கிடக்கிறது. அந்த மிச்சம் கர்மம் தான் நீங்கும். எல்லாம் நீங்காது. சஞ்சித கர்மம் மாத்திரையே நீங்கி வரவும். அதனாலே ஞானத்திற்கு உரியனாக கொண்ட இன்னும் விஞ்ஞான கலருக்கு முதல்வன் உள்ளின்றவாறே தீக்கை என்னும் இயற்கை பெயருடைய தன்னுடைய கிரியாசக்தி சங்கல்பமாத்திரையை மரணிக்கும். அவுத்திரி தீக்கையால் அன்று என்பது எல்லோருக்கும் ஒப்ப முடிந்தது. அவுத்திரி தீக்கை என்பது புறத்தே குண்டம் மண்டலம் முதலியவற்றை செய்து செய்யக்கூடிய நீக்கை. கண்ணின் படலம் மருத்துவன் செய்யும் தொழிலாளன்றி நீங்காதவாறு போல ஆன்மாவின் கண்டதாகிய மலம் குறவன் செய்யும் அவுத்திரி தீக்கையானன்று நீங்காது கூடாது என்பதற்கு அது யாண்டும் சொல்லாமையில் யாண்டும் செல்வதாகிய முதல்வந்து கிரியாசக்தி சங்கல்பம் கொண்டே மல நீக்கத்திற்கு காரணம். கிரியாசக்தியும் ஞான சக்தியும் தம்முடைய வேரன்மையால் உபச்சாரத்தால் தீக்கை என பெயர் வரும். அவுத்திரி முதலியவை சஞ்சிதவனியை நீக்கி உரிமைப்படுத்தும் முகத்தானி ஞானத்திற்கு வழிகாட்டும். மனம் நீங்குவதற்கு அதுவே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது.
மரம் நீங்குவதற்கு ஞான ஆராய்ச்சி அவசியம். இதே தீட்சை பண்ணினாலும் கூட தீட்சை பேர் அதுக்குரிய தகுதியை தருமே தவிர ஞான ஆராய்ச்சி தான் இறைவனுடைய திருவடியை தரும் என்று அர்த்தம் சொல்றார். இனி நிர்வாண தீட்சை சத்தியோ நிர்வாணதை என்னும் அசத்தியோ நிர்வாணதை என்றும் நிர்வகிக்கப்படும். அவற்றுள் சத்தியோ நிர்வாணத்தை அதிதீவிர சத்தியபாதம் உடையாருக்கு தீட்சை செய்த அளவிலேயே பொருளின் சிறப்பியல்பை புறப்பட உணர்த்தி கண்ணுக்கு பகல் விளக்கு போற உடம்போடு அற்று நீங்க செய்வது. தீட்சை செய்த உடனேயே அவர்களுக்கு எல்லாம் முடிந்துவிடும். அந்த ஞானம் தான் இங்கே சொல்றார். சத்தியோ நிர்வாணதை. அசத்தியோ நிர்வாணதையாவது மந்தம் முதலிய சக்தி நிபாதம் உடையவருக்கு ரொம்ப குறைச்சா திருவருள் பதிக்கின்றது. அது மந்ததரம் மந்தம். அந்த மந்தம் முதலிய சக்தி நிபாதம் உடையாருக்கு தீட்சை செய்த பின் உடம்பு முகந்து கொண்ட வினைப்பயன், அதாவது பிராரத்தம், உடம்பு முகந்து கொண்ட வினைப்பயன் அது நிற்குங்காரும் உடம்போடு நின்று உடம்பு நீங்கிய பின்னாதல் பதமுத்திகளின் வைகி அதனுடைய காலாந்தரத்தில் அவர் புத்தி அடைய செய்வது. அதற்கும் கூட உங்களுக்கு பின்னால் ஒரு டைம் இருக்கிறதுன்னு அதை எடுத்துக்காங்க. அவற்றுள் உலகதர்மையாது அதன்ன மாத்திரையே சுத்தி செய்தி பௌதிக நீக்கி என்பது. பௌதிக நீக்கை என்பது பௌதிக பிரம்மச்சாரிகளுக்கும் இல்வாழ்வாருக்கும் வானப்பிரத்திற்கும் செய்யப்படும். நைஷ்டியிலிருந்து நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கு, அதாவது பிறந்ததிலிருந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கலன்னு அர்த்தம் இல்லை, பிரம்மச்சாரியாக இருக்கானான்னு பார்த்தோம். அதுதான் அங்கே முக்கியம். அதுதான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லணும். பௌதிக பிரம்மச்சாரியாவான் கால வரையறையில் பிரம்ம விரதத்துடைய விரதம் முடித்து இல்லறத்தில் செல்லும். முதல்ல பிரம்மச்சாரியாக இருப்பான், அப்புறம் இல்லறத்தில் போடுவான். அதான் பௌதிக பிரம்மச்சாரின்றார். ஒரு வேதம் படிப்பதற்கு 12 வருஷம், 4 வேதங்களையும் படிப்பதற்கு 48 வருஷம். 48 வயசு வரையிலையும் திருமணம் செய்து கொள்ளாமல் உன்னாசி இல்லாமல் அவன் பிரம்மச்சரிய வேதத்தை அனுஷ்டித்து அதுக்கு பிறகு திருமணம் செய்து கிரகஸ்த நிலைக்கு வருகிறான். இதுதான் பிரம்ம மனம் என்று எண்வகை மனத்தில் ஒன்றாக சொல்வார்கள். 48 ஆண்டு பிரம்மச்சரியம் காத்தாக்கு பன்னீராட்ட பிராயத்தாளை உண்ணும் அணியும் அணிந்து கொடுப்பது. துர்கா பேர் இந்த திருமணத்தையும் கூட எடுத்து சொல்லியிருக்கிறார். நைஷ்டிக பிரம்மச்சாரியாவான் அவ்வாறு மரணாந்த பிரம்மச்சரிய விரதம் உண்டு கொண்டும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, கடைசி வரலும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறான். அவன் அங்கிவேற்ற முதலிய கர்மங்களை துறவாமையின் மனம் சரித்ததாயின் ஆச்சாரியின் அனுத்தை பெற்று கட்டளையை பெற்று விரத உறுப்புகளை விதிமுறையானை மாற்றி இல்லறத்தில் சேரலும் உறவழி கூடும். துறவரத்தில் நின்றோன் அங்கிவேற்றல் முதலிய கர்மங்களையும் துறந்தமையும். துறவரத்தில் போயிட்டாக்க யாகம் முதலாகிய காரியங்களையும் செய்வதற்கு இல்லை, அது அதையும் துறந்து விட்டான். அவனுக்கு கூடாது. இவை அவ்விருவருக்கும் தமிழ் வேற்றுமை என்பது. நைஷ்டிக பிரம்மச்சாரிகளும் துறவரத்தில் இருந்தோரும் நைஷ்டிக நீக்கைக்கு உரியராகலில் அவர்களை நைஷ்டிகர் என்றும் ஏனையோர் பௌதிக நீக்கைக்கு உரியராகலில் அவர்களை பௌதிகர் எனவும், இவ்வாறு 4 ஆசிரமத்தோடும் நீக்கை வேறுபட்டால் இருதரத்தராய் அடங்கும். அதாவது நைஷ்டிகர் பௌதிகர் என்று 2 பிரிவில் எல்லாரையும் படைக்க விடலாம். கடைசி வருடம் பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் நைஷ்டிகன். பிரம்மச்சரியம் காத்து அதுக்கு பிறகு அவன் கிரகஸ்த நிலைக்கு வந்து விடுவானேயானால் பௌதிகன் என்று அந்த வேறுபாட்டை சொன்னார். சைவ சந்நியாசம் இன்னும் நீக்கை வேறுபாடு பற்றி 20 அடக்கி கூறும் கருத்து உணராது. சைவத்தில் 2 ஆசிரமம் 4 இல்லை என்று தலைவர் சொல்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற 4 சைவத்தில் 2 தான் இருக்கிறது, 4 இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதை இருக்கிறார். சௌச விதி ஞாச விதி முதலியவை 4 ஆசிரமங்களுக்கு வெவ்வேறாக சைவ ஆகமங்களில் கூறுகிறது. ஆறுமுகநாதர் எழுதிய சைவ வினாவிடையில் இந்த சௌச விதி இதெல்லாம் சொல்லப்பட்டது. அசிந்திய விஸ்வ சாதாக்கியம் முதலியவற்றில் சைவ சந்நியாசம் கொடுக்கும் முறையும் சைவர்களுக்கு சந்நியாசம் கொடுக்கும் முறை சொல்லப்பட்டிருக்கிறது. தபசுதி
விவிதுக வித்துவான் என்னும் சைவ சன்னியாசத்தின் பாகுபாடும் அவற்றில் இருந்தோர் அனுஷ்டிக்கும் முறையும் அவருக்கு இறந்துழி கணான் செய்த முறையும் கணான் ஈமச்சடங்கு பிறவும் வெறித்தோதலானும் வேதமும் சிவாகமும் ஒன்றே என்பது மேற்காட்டினமாக வேத வழக்கோடும் உருண்டதெளிமையான் அது வேத வழக்கோடும் சிவாகம வழக்கோடும் மாறுகொள்வார். ஆகவே சைவத்தில் இரண்டே ஆசிரமம் என்று சொல்லுவது பொருந்தாது. சைவத்திலும் 4 ஆசிரமங்கள் இருக்கிறது என்பதைத்தான் இங்கே இருக்கிறார். அவன் நினைச்ச எல்லாத்தையும் முடித்து எழுதிட்டார். ஆசிரியர் தன்மையின் அதிகாரம் இந்த பகுதி ஆச்சாரியராக யார் வருகிறாரோ அவர் எப்படி இருக்கணும், அவருக்கு என்ன அதிகாரம், இதெல்லாம் முக்கிய இது முன்னுரை மாதிரி ஓரளவு சிறப்பாயிரத்தை முடித்து விட்டா நூறு கொள்ள போவான். துறவரத்தில் இருந்தோருக்கு ஆச்சாரிய விடயம் விளக்கப்பட்டதில் நீக்கி செய்தற்கு அதிகாரம் என்பது அங்கன் விலக்கியது தபசுவி என்னும் சன்னியாசிக்கு. தபஸ்வின்றது தபசுவின்னு தமிழ் எழுதுகிறது. ஆகலாம் நைட்டிகருக்கு என்று எடுத்து கூறப்பட்டதெல்லாம் நைட்டிக பிரம்மச்சாரிகளும் சன்னியாசிகளும் என்னும் இருவருக்கும் பொது. வித்துவான் என்னும் சன்னியாசிக்கு அங்கீகாரியமின்றி அவடேயும் செய்யுமாறு அனித்திய விஸ்வ சாராக்கியத்தில் முதல்படுத்துவதுதான் அங்கனமாய் சாம்பவரைக்கு மாத்திரைக்கே அதிகாரம் உண்டன போடுகிறது. அது குருடன்யான், அதுவும் வேத வழக்கோடு சிவாகம் வழக்கோடும் முரணவாக இருக்கும். இது துறவரத்தில் இருந்தோருக்கு நீக்கை செய்தற்கு அதிகாரம் இல்லை என்கின்ற கருத்து தவறு ஆகிய இருக்கிறார். அங்கனமாய் சைவத்தில் தீக்கை முதன்மையாகவே வருணம் ஆசிரமம் பற்றி தாரதமியம் கூறுதல் பொருந்தார். ஈக்கைக்கு விதிக்கப்படும் ஆதாரங்கள் எல்லாம் வருணமும் ஆசிரமம் பற்றியே தாரதமியம் கூறுகின்றன. சிவனீக்கை ஆன்மாவுக்கு அன்றி வைதிக சடங்கு போல உணவு முதலியவற்றுக்கு அன்றி என்று சித்தாந்த சாராவுடைய முதலியவற்றில் கூறுதலில் அத்தீட்சையால் ஆன்மாவின் கண்டதாகிய பசுத்துவம் நீங்கியதன்றி உடம்பின் கண்டதாகிய ஜாதி நீங்காமையான். சாதியும் தீக்கையார் கழியுமாயின் ஆதி செய்வம், மகா செய்வம், அணுசைவம், அனாந்தர செய்வம் என்கின்ற பகுப்பெல்லாம் வராது. மகா செய்வதற்கு விதித்த ஆச்சாரம் அவாந்தர செய்வரால் செய்தல் கூடாமையான். வேதியர் 4 வருடத்தார்க்கும் குறவராவார். அரசர் 3 வருடத்தார்க்கும் குறவராவார். வணிகர் 2 வருடத்தார்க்கும் குறவராவார். சூத்திரர் சூத்திரக்கே குறவராவார் என விதந்தோதுறான். பிராமணம் முதலிய 3 வருடத்தில் 4 ஆசிரமத்துள்ளோர் குறவராவர். சூத்திரரில் நைட்டிகரே குறவராவார். பிரணவம் முதலிய மந்திரங்களுக்கு தாவனம் முதலியவற்றிற்கும் உரியராவார். இல்வாழ்வார்க்கு நித்திய மாத்திரத்தினன்றி நைமித்தியம் முதலியவற்றில் அதிகாரம் இல்லை. நித்தியத்தினும் மந்திரங்கள் பிரணவம் வழியாகவே கொள்ளப்படும். அவர் அபிஷேகத்திற்கு உரியரல்லர். மற்ற தாவரம் முதலியத்து கூற வேண்டுவதில்லை என்று ஆகமங்களுக்கெல்லாம் காமிகத்தொழிலை வெந்தெடுத்துவதாலும் இதனால் ஆசிரமங்களுக்கு தாரதமியம் தானே வழங்குதலானும் வேறுபாடு ஆசிரமங்களுக்கு உள்ள. பௌதிகருக்கு உலகதர்மணியம், நைட்டிற்கு சிவதர்மணியம் என ஆசிரமங்களுக்கு தீக்கையிலும் வேறுபாடு இருக்கிறபடியினாலேயும் சிவதர்மணி என்பது இல்வாழ்வாருக்கும் ஆம் ஆகாது. எனவே சிவாகமங்கள் தோறும் விளக்குதலானும் நைஷ்டிகனுக்கும் பௌதிகனுக்கும் தீட்சை செய்க, பௌதிகனுக்கே தீட்சை செய்க என வித்தலான். வருணத்தினும் ஆசிரமத்தினும் தாரதமியம் உண்மை கெட்டன் உணரப்படுமாகிறது. அதனால் இல்லை என்றாலும் வருணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தாரதமியம் இருக்கிறது, அதை இல்லை என்று சொல்வது தவறு. வருணம் வேறு, ஆசிரமம் வேறு. சிவாகமங்களில் இல்வாழ்வார்க்கு உயர்த்து கூறும் வசனங்கள் எல்லாம் பரார்த்த பூஜைக்கண் ஆதிசீவரை குறித்து கூறுகிறேன். பரார்த்த பூஜை என்பது ஆன்மார்த்த பூஜைக்கு பாடுபட்டது. பிரம்மச்சாரி கிருகி கிரகஸ்தன் என்னும் இருவருமே குறவராவார். ஏனைய இருவரும் வானப்பிரஸ்தனும் சன்னியாசியும் குறவராவார் ஆகார் என்றதும் பரமார்த்த பூஜைக்கண் ஆதிசீவரை குறித்து கூறியதன கூட. அந்த இடங்களில் யார் பரார்த்த பூஜையில் கொள்ளலாம்? திருக்கோயிலில்
வழிபாடு செய்வதற்கு யார் தகுதி உடையவர்கள், அதைத்தான் அந்த பாராவரணம் சொன்னார். இது எல்லாம் கால மாற்றத்தினாலே இப்போதெல்லாம் இங்கே போயிடுது. இந்த கட்டுப்பாடுகளும் இந்த வரையறைகளும் இப்போது யாரிடத்திலையும் பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் இதுக்குரிய பத்தரிகளையும் ஆகமங்களையும் அதற்குரிய மந்திரங்களையும் தெரிந்திருந்தாலே போதும். அதுக்கு கூட ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க, கோயிலில் போய் சாமிக்கு போய் தண்ணியை ஊற்றி ஒரு பூவையோ பத்திரத்தையோ போட்டு விட்டு வந்தா கூட அதுக்காக ஒரு ஆளாகுமா? கோயிலை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. என்ன சொல்கிறார், 4 வருடங்களிலும் இலிங்கைகளுக்கும் இல்வாழ்வார்க்கும் ஆசிரியத்தன்மை உண்டு என்று சிவாகமங்கள் கூறுதலில் காமிக வசனம் ஒன்றே பற்றி இல்வாழ்வாருக்கு ஆசிரியத்தன்மை இன்று எனக்கூடது பொருந்தாது. 4 வருடத்திலும் பிறத்தற்கும் இல்வாழ்வார்க்கும் ஆசிரியத்தன்மை உண்டு. ஏனையோருக்கு சாவகாச முறையில் பொதுவிதி. காமிகத்தில் சூத்திரரின் இல்வாழ்வாரை இறந்தெடுத்தோது விளக்கியது வேறு சாவகாசமின்றி நிரவகாசமாய் நிற்கையில் அபவாதமாகிய சிறப்பு விதியாகலாம். பொதுவிதி 1000 கூடினும் இறந்தெடுத்தோதும் சிறப்பு விதி உண்டான விளக்கப்பட்டு அது ஒழிந்தவற்றின் மேற்செல்லும் என்னும் நியாயம் எல்லா நூலருக்கும் கூடுந்தது. காமிக வாசனும் வலியுடையது. 4 வருடத்திலிருந்தும் சிவபூஜை செய்வதற்கு எல்லாரும் தகுதி உடையவர்கள் சொல்றார். சூத்திரரின் சாமானியமாகிய இல்வாழ்வாரை நோக்கி என கொள்ளாமல் கொள்ளலாம் என்னை 4 வருடத்திலும் சாமானியமாயினாருக்கு ஆசிரியத்தன்மை இல்லை என்பது ஆசிரிய இலக்கணத்தில் சொல்லப்பட்டது. அது திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது 4 வருடத்தாருக்கும் ஆசிரியத்தன்மை சாமானியமானவருக்கு இல்லை. நைட்டிகை இல்வாழ்வாருக்கும் ஆமென கொண்டு சூத்திரரின் நைட்டிகர் ஆசிரியரிடம் பொதுவாக கூறுதலால் நட்டிகை உடைய இல்வாழ்வார்க்கும் ஆசிரியத்தன்மை உண்டென்று குரு உண்டு. சூத்திரரின் இல்வாழ்வார்க்கு அபிடேகம் முதலியன இல்லை என விளக்கியதும் மற்ற பகுதிகளை என கொள்ளைப்படுவதற்கு எண்ணி நைஷ்டிகரிக்கை என்பது இல்வாழ்வார்க்கும் உண்டு என்பது சிவாகம வழக்கத்தோடு உடனே கூறுவார் கூட்டி. இக்காலத்து சூத்திரரில் ஆசிரியராயினாரெல்லாம் நைஷ்டிகதனமும் நம் ஆசிரியராய் நைஷ்டிக பிரம்மச்சரிய விதத்தில் நின்றோரில் சிலர் விரலந்தாங்க மாத்திரண்டு இல்லறம் உண்டு. விருத்தி பொருட்கள் ஆசிரியத்தன்மையும் விடாது உண்டு. மக்கள் முறைமையினும் ஆசிரியத்தன்மை வைத்தார்களும் கூட பின்னால் ஏற்பட்ட வலுவுடன் விருத்தி என்பது விருத்தி பொருட்கள் வரும். விருத்தி பொருட்கள் சொன்னால் சம்பாதி உலகத்தில் நான் காரியம் நடக்கணுங்க அப்படிதான் சம்பாதிச்சாலும் நடக்கும். அதுதான் விருத்தி பொருட்கள் சொன்னது. விருத்தி பொருட்டு ஆசிரியத்தன்மையும் விடாது உண்டு. ஆசிரியத்தன்மையில் இருந்தால் யாராருக்கு இவர் தீட்சைப்படுகிறாரோ மற்ற விஷயங்கள் செய்கிறாரோ இவருக்கு ஏதோ ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். அது விருத்திக்காக அதை செய்கிறார்கள். அதுக்காக அப்படி எழுதினார். இச்சமயம் முதலிய தீட்சத்தேரு மறையோர் முதலிய 3 வருடத்தார்க்கும் சற்சூத்திரருக்கும் அனுலோமருக்குமே ஆமன உணர்க. அனுலோமர் என்பது சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்டு அதனாலே சொல்கிறது. திருநோக்கம் முதலியன சுதந்திர தீட்சையாயும் ஔத்திரிக்கு அங்கமாயும் நிறுவப்படும். திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் என்று சொல்லுகிற 6 விதமான தீட்சை முறைகள் இருக்கிறது. அது இந்த மாதிரி குண்ட மண்டலம் முதலியவற்றை செய்யக்கூடிய அதிலேயும் அங்கமாக அதுவும் வரும். இவற்றின் இதுவெல்லாம் சிவாகங்களை காண்கள் தரும். சற்சூத்திரர் அசற்சூத்திரரின் வேறுபாடு சிவாகங்களும் பராசர விருதின் வெளிவற்றிலும் புராணங்களிலும் பாணினி சூத்திரத்தின் மாவாடிய கையடங்களிலும் பிறவற்றிலும் கண்டுகொங்க. நல்ல சூத்திரர் யாரு, அசற்சூத்திரர் யாரு, அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுங்க. வேறுபாடு அறியாத சூத்திரர் என்னும் புதுப்பெயரை பற்றி எல்லாரையும் நிகழ்வர். மனிதர் என்னும் புதுப்பெயரை பற்றி மறையோரையும் அவ்வாறு வைத்திருந்து நிகழ்வுவோம். இவைகளெல்லாம் இப்பொழுது சமூகத்தில் நாம் பார்க்கவே முடியாது. அல்லது கடைசி பராமர் மாலையனோடு குணதத்துவத்தின் பையும் சங்கர ருத்ரனுக்கு சதாசிவ தத்துவத்திலே வைகின்ற மகாசங்கார ருத்ரனாகிய சதாசிவ கடவுளுக்கும் இவ்வேறுபாடு வேதங்களெல்லாம் முழங்கவும் வேறுபாடு உணராமல் உருத்திரன் என்னும் புதுப்பெயரை பற்றி ஒன்றாக வைத்து மூவர் என்று எண்ணுகிறார்கள். சதாசிவ கடவுளுக்கும் ருத்ரனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. வேதப்புறமாகிய பாங்குகளும் பாஞ்சராத்திரம் முதலியவற்றுக்கும்
கற்பசூத்திரம் போல வேத விதியை வகுத்து கூறுகின்ற காமிகம் முதலிய சிவாங்கங்களுக்கும் இவ்வேறுபாடு வாயுசங்கரி முதலிய புராணங்களில் முடங்கவும் அவ்வேறுபாடு உணராது தந்திரம் என்னும் புதுப்பெயரை ஒத்தி சித்தாந்த செல்வ ஆகமங்களையும் சமய நூல்களோடு வைத்து எண்ணியும் இங்களும் உள்ளறிவாளர் வேறுபாடு அறியாது ஒன்றாக வைத்து எண்ணுகிறார்கள். இதில் தந்திரம் என்னும் புதுப்பெயரை பற்றி சித்தாந்த சைவ ஆகமங்களையும் சமய நூல்களையும் வேறுபாடுடையன என்பதை கருதி கொள்ள வேண்டும். சித்தாந்த நிலையில் இருக்கக்கூடிய நூல்களும் சமய நூல்களும் வெவ்வேறு. சித்தாந்த நூல்களுக்கு 16 மெய்கண்ட சாஸ்திரங்கள் இருக்கும். அதே போல மெய்கண்ட சாஸ்திரங்கள் இதெல்லாம் சித்தாந்த நூல். சமய நூல்கள் என்பது வழிபாட்டை பற்றி சொல்லுவது. திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இது 2 விதமாக பிரிச்சுக்கணும். அந்த 2க்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படின்றார். அதை வேறுபாடு அறியாமல் ஒன்றாக வைத்து எண்ணி எழுதல் வியப்பன். ஓரளவுக்கு இது நாம் அதிகமாக தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, பொழுது இது கொஞ்சம் பற்றுகளை எல்லாம் சுருக்கி கொண்டுக்கிறோம். இந்த பழைய முறைகளெல்லாம் வர்ணாசிரம தர்மம் இருந்த காலத்தில் ஓரளவுக்கு எடுக்கணும். இப்பொழுது அது மாதிரி அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்றெல்லாம் வர்ணாசிரம தர்மங்களை பார்க்க முடியாது. எல்லாரும் வியாபாரிகளாக ஆகிவிட்ட காரணத்தினால வணிகர்கள் தான் இருக்கிறார்கள். வேறு யாரையும் பார்க்க முடியல. இவ்வளவு விஷயங்களும் அந்த காலத்துக்கு அவசியமாக இருக்குது. ஆளுநருடைய சைவ வினாவிடை 1-2 புத்தகங்களை எடுத்து பார்த்தோம்னா சைவர்களுக்கு அனுஷ்டான விதிகளை எல்லாம் அவர் எழுதியிருக்கார். ஆனால் எத்தனை சைவர்கள் இன்றைக்கு அனுஷ்டான விதியை கடைபிடிக்கிறார்கள்? அது சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இந்த சித்தாந்த நூல்களை படிக்கிறவர்கள் இதுக்கு மாதிரியாக சில அனுஷ்டானங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்டு. ஆனால் செயலில் வர்றது சில பேருக்கு தான். ஏன்னா இதை அடிப்படையாக வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஞான ஆராய்ச்சியை தான் இன்னும் செய்ய போகிறார்கள். 12 சூத்திரங்களின் மூலமாக பதிவுபாத என்ற முப்பொருளினுடைய நித்தியத்துவத்தையும் அழிவிலாத்தன்மையும் அதனுடைய இலக்கணத்தையும், இதில் யார் அதிகாரி விடுவெற்றி அடைவதற்கு யார் முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும், அவர் முயற்சி செய்யக்கூடிய வழிகள் என்ன என்பதையும், அதனாலே கிடைக்கக்கூடிய பயன் என்று பார்க்கிற பொழுது ஒன்று பாசநீக்கம், இன்னொன்று சிவப்பேறு. இந்த 2ஐயும் பெற்றவர்கள் என்று இப்படி ஒரு கோர்வையாக ஞான ஆராய்ச்சியை மாத்திரம் செய்திருக்கிறார். ஏன்னா பிற சமயங்களில் பாசநீக்கம் இது இருக்கிறது. ஜைனம், பௌத்தம் முதலாகிய இடங்கள் எல்லாம் பாசநீங்களே புத்தி என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் பாசநீக்கத்துக்கு பின்னாலே சிவத்தை பற்றி இந்த ஆன்மா இன்பமார்ந்து இருக்கிறது என்ற ஒரு நிலை சைவத்தில் தான் வரும். அதனால இது கொஞ்சம் ஞான ஆராய்ச்சியை செய்கின்ற பகுதி நீங்கள் வரணும். இது ஒன்றும் லௌகீகமாக இருக்கிற விஷயங்களை நமக்கு சொன்னார் என்று. அது சிவாகமங்களுக்கும் வேதத்துக்கும் வேறுபாடு இல்லை. அதற்கு ஒன்றை ஒன்று முரணவதாக நினைக்கக்கூடாது. வேதவசனங்களுக்கு பொருள் செய்கின்ற காலத்தில் சிவாகமங்களுடைய பொருளுக்கு முரணாகாதவாறு பொருள் செய்ய வேண்டும். இதுதான் இந்த அடிப்படையில் நமக்கு இருக்கிறது. அதனால வேதத்தில் ஏகம் பிரம்மம் என்று வந்தால் உடனே சிவாகமங்களை எடுத்து பார்க்கிற பொழுது சிவன் ஒருவனே பரதெய்வம் என்று சொல்லப்படும் ஆகமங்கள். அது என்ன பண்ண வேண்டும்? எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி தன்னிலிருந்து எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றவனாகிய சிவபரம்பொருள் ஒன்றுதான். அது ஒரே பொருள் தான் கடவுள். அது மாதிரி 4 பேர் இல்லை அப்படின்றது தான் ஏகன் என்பதற்கு அர்த்தம் பண்ணணும். இதுதான் சொல்றார். நான் படித்தனால இல்லைன்னா இறைவன் ஏகன், அதே ஒன்றே உறவும் ஒருவனே தேவனும் என்ற அந்த கருத்தை தான் அது வச்சுக்கணும். ஏகம் என்று சொல்லிவிட்டு திரும்பி அத்திகிரம் என்று சொல்லுகிற பொழுது 2 அல்ல 1 என்கின்ற கருத்து அல்ல வரும். அந்த அத்திகிரம் என்பதற்கு வேறு விதமாக பொருள் செய்து ஒரே பொருள் தான் என்று அப்படி சொல்லுவார். ஏகன் என்ற வார்த்தை அப்படி இல்லை என்றார். ஏகன் என்பது
இறைவன் ஒருவனே என்ற கருத்தை சொல்ல வந்ததே தவிர அத்துவிதம் என்று சொல்லுக்கும் அந்த பொருள் இல்லை. இரண்டாய் இல்லை என்பதுதான் அர்த்தம். பொருள் இரண்டு தான், ஆனால் இரண்டாய் இல்லை என்று தான் பொருள் பண்ணணும். இதை பற்றி பின்னால் ஆராய்ச்சி பண்ணுகிறார். மற்றவர்கள் வேதத்தை ஒப்புக்கொள்ளாத சமயங்கள், அப்படி இருக்கிற சமயங்கள், கடவுளையே இல்லை என்று சொல்லுகிற சமயங்கள், பாசத்தை வெறுத்துவதுகிற சமயங்கள் இருக்கிறது. இவைகளில் ஒரு சிலவற்றை எடுத்துக்கொண்டு பின்னால மறுத்து நமக்கு சொல்லுகிறார். அடுத்த வகுப்பிலிருந்து நாம் 100க்குள்ள கையெழுத்து அப்புறமா வாங்கிக்கலாம்.